உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுற எந்த கட்சி தொண்டரையும் அந்த இளைஞனையும் ஏதாவது ஒரு கட்சியில பாத்திருக்கீங்களா? தமிழ்நாட்டு அரசியல்ல என்னைக்காவது பாத்திருக்கீங்க? எம்ஜிஆரை பார்க்க ரயில் மேலே ஏறின வரைக்கும், தண்டவாளத்தில் படுத்த வரைக்கும், மரத்து மேலே ஏறி ஒடிஞ்சு விழுந்து ஒரு காரணம் இதெல்லாம் அந்த தலைவர் மேல் கொண்ட அன்பு. விஜய் என்ற ஒரு மனிதர் ஒரு லைட் ஒளியை புகுத்துறார். இந்த லைட்லயே போனா நம்ம ஊருக்கு போயிடலாம், தடம் தெரியுதுன்னு போயிட்டு இருக்கிறதுக்கு தொலைகிட்டு இருக்கான். இதுக்கு ஒரு ஆள் ராமர் தான். இந்த 2 ஏத்தம் மாற்று வேணும்னு ரொம்ப நாளா இருந்தது. மாணவர்களா தற்குறியா, படித்தவர்களா தற்குறியா, என்னங்க பேசுறீங்க? விஜய் ஆதரிச்சா அவன் தற்குறி. என்ன அருமையான பட்டம் பாத்தீங்களா? இந்த திமுக கட்சி இதெல்லாம் இருக்கவங்கள என்னங்க ஆளு? மொழிக்காக உயிரை கொடுத்த தேசத்துல போயிட்டு 41 பேர் எது கொடுத்தாங்கன்னே தெரியாம போய் விஜயை பார்க்க போய் கொடுத்துருக்காங்க சார். எதிர்காலத்தில் நம்மை காக்க வந்தவன தலைவனை பார்க்க போய் உயிர் இருந்துருச்சு. இது எதிர்பாராத ஏற்பட்ட விபத்து. விஜய் அந்த வீட்டுக்கு போறார். அங்க ஒரு கும்பல் கூடி அசம்பாவிதம். என்ன முழுவதும் பேச விடணும். தயவு செய்து அவர் கும்பல் கூடுதுன்னா அவர் வீட்ல தான் சார் இருக்கணும். என்ன முழுசா பேச விட்டு எப்பவுமே வீட்ல தான் சாரி என்ன பேச விட்டு பதில் சொல்லுங்க. குண்டடிபட்டு ஹாஸ்பிட்டல் படுத்தினா கூட அவர் முகத்தையே பார்க்காம ஓட்டுப்பட்டேன் தலைவர். விஜய் பனையூர்ல வீட்டுக்குள்ள பூட்டிக்கிட்டு தான் ஓட்டு போட மக்கள் தயாராயிட்டாங்க. இது யதார்த்தமான உண்மை. மாற்றம் வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. விஜய்க்கு கூடுற கூட்டம் எதையாவது சொன்னா கேக்குற கூட்டமா, அடங்கி போற கூட்டமா? அப்ப இது ஒரு கூட்டத்தை உங்களால ஒரு 1 லட்சம் பேர் 50,000 பேர்த்தை அடக்க முடியல. அரசு எதுக்கு? போலீஸ் டிபார்ட்மெண்ட். திருச்சி ஏர்போர்ட்ல போறப்ப சொல்றாங்க இந்த மாதிரி கூட்டத்துல நெரிசல் ஏற்பட்டு 30 மேல இறந்துட்டாங்களேன்னு சொன்ன அவர் அப்படியே தட்டி கழிச்சுட்டு போறான்னு சொல்றேன். அவரை தவிர வேறு தலைவராக இதை அரசியல் பண்ணி ரோட்ல உட்காந்து ஐயோ என்ன பார்க்க வந்து தொண்டை போயிட்டானே நான் போய் பாப்பேன்னு போயிடான். போலீஸ் அவனை விட போறதில்ல, போய் ஸ்டீனை போட்டு பெரியப்பான். நம்ம ஊர்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு? உண்ணாவிரதம் உட்காந்தா உண்ணுவிரதம் இருக்கேன். ஏற்கனவே ஆளுங்கட்சியை கண்டிச்சு உண்ணாவிரதம் ஏடிஎம்கே உட்காந்தா திமுக உண்ணாவிரதம் பிரியாணி வாங்கி கொடுக்குறான். இதான் இந்த நாட்டில் தான் நடந்துகிட்டு இருக்கு. பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. விஜய் அன்னைக்கு செஞ்சது தமிழ் மண்ணுக்கு செய்த பெருமை. மீண்டும் அவர் வந்து சம்பவ இடத்துக்கு போயிருந்தால் குறைந்தபட்சம் 4000 பேர் இருந்திருப்பாங்க. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் விவசாய முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் செல்ல ராசாமணி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் செல்ல ராசாமணி அண்ணன். வணக்கம் ஆதேஷ், எப்படி இருக்கீங்க? நலமறியாவா? விவசாய முன்னேற்ற கழகமே மொத்தமா தெரியுது உங்களுக்கு. முன்னேற்றம், விவசாயம் முன்னேறி கொண்டு இருக்கிறதா? விவசாய பாதுகாப்பு இருக்குதா நாட்டுல? பாதுகாப்பதற்காக போராடி வருகிறோம். இழந்த உரிமைகளை மீட்பெடுக்கிறதுக்கு போராடி வருகிறோம் களத்தில். நீங்க பெரிய போராளி எனக்கு தெரியும். PACL முறைகேடெல்லாம் ஒரு 50 லட்சம் கோடி இந்தியா முழுக்க இந்த பணத்தை ஏமாத்திட்டாங்க அப்படின்ன உடனே அதுக்காக ஒரு மாநாடெல்லாம் நடத்துனீங்க. நாமக்கல்ல ஒரு பிரம்மாண்ட மாநாடு, அதெல்லாம் நான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய அடையாளம் அதிமுக அடையாளம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சிலாகித்து பேசியிருக்கீங்க எங்கிட்டயே பல பேட்டிகள்ல நான் பார்த்துருக்கேன். அதிமுகவுல இருந்து நீங்க அம்மையார் ஜெயலலிதாவின் காலத்திலேயே நீங்க நீக்கப்பட்டிருந்தாலும் ஆனாலும் உங்களுக்கு அந்த அதிமுக பாசம் விட்டு போகவே போகாது. ஆனா சமீபத்திய நாட்கள்ல உங்களுடைய பேச்சுக்கள், உங்களுடைய செயல்பாடுகள்லாம் விஜயை நோக்கி இருக்குது. அது விவசாய முன்னேற்ற கழகம் விஜய் பக்கம் ஏதோ போகுது, விஜயோட நெருக்கம் காட்டுறாங்க, விஜயை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறதாலாம் எனக்கு தகவல்கள் வந்தது. அதான் என்ன விஷயம்னு தெரியல. ஏன் அதிமுக பாசம் உங்களை வெளியேற்றி நீங்க ஒரு விவசாய முன்னேற்ற கழகம், அதிமுக வந்து எங்களுடைய உயிர் நாடின்னு எல்லாம் சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு விஜய் பக்கம் போறதுனால நீங்களும் விஜய் பக்கம் அப்படியே போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எதுக்காக விஜய் பாசம் திடீர்னு வந்திருக்குது? பாசம் இல்லை. இப்போ எப்படின்னா எல்லாமே மாற்றம் தான். மாற்றம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 70 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் தான் ஆட்சி ஆண்டுகிட்டு வந்தாங்க. காங்கிரஸ் விட்டா வேறு கட்சியே இல்லைன்ற நிலை இருந்த காலத்தில் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெரியாற்றிருந்து வந்து இதை இயக்கமாக மாற்றி
ஒரு இயக்கமாக இருந்தது, கட்சியாக உருவாக்குறார், திராவிட முன்னேற்ற கழகமாக. மாணவர்கள் எல்லாம் ஊக்குவித்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை கையில் எடுத்து ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார். அதுபோல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதன் பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அவருடைய இடத்தை யாருமே பிடிக்க முடியாது. இந்த உலகத்திலேயே கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் எம்ஜிஆர் இடத்தை யாரும் பிடிக்க முடியாது, யாரும் நெவர். ஆனா செல்லராசாமணி என்ன சொல்லி வச்சிருக்கீங்க தெரியுமா? எம்ஜிஆருடைய மறு உருவமா இன்னைக்கு விஜய பாக்குறாங்கன்னு சொல்றீங்க. நீங்க சொல்றேன், அதாவது எப்படி இதெல்லாம் சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. யதார்த்தமான உண்மையை ஒத்துக்க தெரியாதவன் ஒரு முட்டாள் யாருமே. இன்னைக்கு நான் சொல்றது என்ன, ஒரு தர்மம் பண்றதோ மற்றதுலேயோ எம்ஜிஆருக்கு நிகர் யாருமே இல்லை. ஆனா அன்றைய மாணவர்கள், ஏழை எளிய மக்கள், பாமர மக்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முகத்தை பார்த்தார்கள். அவருடைய செயல்பாடுகள், அவருடைய ஏழைகளுக்காக செய்த உதவிகள், தான் திரைப்படத்தில் ஈட்டிய பணத்தை எல்லாம் மக்களுக்காக செலவு செய்து ஏற்றுக்கொண்டு எம்ஜிஆர் பின்னால் லட்சக்கணக்கான மக்கள் அணிதிரண்டார்கள். இன்னைக்கு அதே எழுச்சி விஜயின் பின்னால் படித்த இளைஞர்கள், குறிப்பாக பெண்கள், குடும்ப பெண்மணிகள். நாமக்கல்ல பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு பெண் தன்னுடைய கணவர் வச்சுக்கிட்டு சொல்றார், 20 ஆண்டு காலம் நான் விஜயை காதலிக்கிறேன், இதெல்லாம் அவருக்காக உயிரை இதெல்லாம் ரசிக்கிற வார்த்தையில உணர்வுகளை வெளிப்படுத்துறத கொச்சப்படுத்த கூடாதுங்க. அதாவது எப்படின்னா அவரை அவரை நான் அந்த அளவுக்கு பாக்குறேன்றாங்க. என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றது எல்லாம் ரசிக்கிறது, அது நல்லாவா இருக்குது? அது காதலிக்கின்ற அன்பு. நீங்க வேற அஃபெக்ஷனா எடுத்துட்டு போயிடக்கூடாது, கூட்டிட்டு ஓடுறது இல்ல. அவர் அந்த அளவுக்கு தலைவர் ஸ்தானத்துல புருஷனை விட விஜய் தான் பிடிக்கும்ன்றது அந்த அளவுக்கு அவர் காரணம். ஒரு சினிமா கரிஸ்மான்னு ஒன்று இருக்கு, அது வேற. ஆனா இன்னைக்கு அவருக்கு கூடுகின்ற கூட்டம் தன்னெழுச்சியாக வருகின்ற கூட்டம், ரசிகர் கூட்டம். ரசிகரா இருந்தா அவ கன்வெர்டட் டு பொலிட்டிக்கல் தொண்டன், 2 வருஷம் கண்டிப்பா ஆயிட்டான். இல்லைன்னா வரமாட்டான், பார்த்தோன்னா போயிடுவான், வரமாட்டான் எங்கேயுமே. அதாவது ரசிகர்கள் கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சார்ல. நான் இத்தனைக்கு சினிமா துறையில பாத்தீங்கன்னா விஜயோட அந்த காலத்துல நான் கமலஹாசன் ரசிகன். சரி, உண்மையாலுமே சரி. ஆனா அந்த கமலஹாசனால அந்த பார்ட்டி கொண்டு போக முடிஞ்சா? அவருக்கு இவ்வளவு கூட்டம் வந்தா? அவரை விட ஒரு நடிகர் இல்லை நடிப்பு துறையில், ஆனா அவரால் முடியலையே, இடத்த பிடிக்க முடியலையே. எத்தனையோ பேர் சினிமாவில், ராஜேந்தர், பாக்கியராஜ், யாரோ கட்சி ஆரம்பிச்சாங்க, இந்த இடத்த பிடிக்க முடியலையே. இன்னைக்கு எல்லாமே என்ன ஒரு தவறான, இப்ப ஊடக விளையாடலாம் சொல்றது என்னன்னா, விஜய்க்கு ரசிகர் கூட்டம் கைத்தட்டெல்லாம் ஓட்டா மாறிடாதுங்கிறாங்க. ஒரு காலத்துல புரட்சி தலைவர் இப்படிதான், இவர் கட்சி ஆரம்பிச்ச இவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அது முற்றிலும் தவறான. நீங்க எம்ஜிஆரோட விஜயை ஒப்பிடுறதே சரியா இருக்குமா? அந்த மாஸ் அவருக்கு ஏங்க, மற்ற நான் சொல்லிட்டேன் சார், மாஸ் கூட்டம் எல்லாருக்கும் கூடும் சார். ஈகை குணம் மற்றதுல இந்த மண்ணுலகில் யாருமே எம்ஜிஆருக்கு நிகர் இல்லை, அவரோட மேட்ச் பண்ண முடியாது. நான் மாசம் மட்டும் சொல்றேன், கிரவுட் புல்லிங் என்ன எம்ஜிஆருக்கு இருந்தோ அதே தான். இன்னும் சொல்லப்போனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சினிமாவில் நடித்த காலத்துல வாட்ஸ்அப்பில் இது மாதிரி ஊடகவியலாளர்லாம் கலந்துரையாடல் வாய்ப்பு கிடையாது. பாமர மக்கள் உண்மையின அப்படியே நம்பின காலம், படிப்பறிவு கம்மி. ஆனால் இன்னைக்கு இவ்வளவு பார்வேடாக வந்தும் என்ஜினியரிங், டாக்டர், அட்வொகேட் அத்தனை பசங்களும் கல்லூரி ஸ்டூடெண்ட் விஜய் டிவிக்கேன்னு சொல்கிறான்னா அவன் ஓட்டை மாற்றி போடுவான்னு சொன்னால் பைத்தியகாரத்தனம். இன்னொன்று மாதேஷ், ஊடகவியலாளர்களோ இதில் கலந்து கொண்டு டிபேட்டில் பேசுகிறவங்கள சொல்லி நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட போதில்லை. சரி, காணி கலனியில் கஷ்டப்படுவர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், தாய்க்குளங்கள், மகளிர் நினைச்சாத்தான் ஆட்சி. விவசாயிகள் அடையாளம் எதுவும் விஜய்க்கு இல்லை, அதனால நம்ம போய் முதல்ல அங்கே இடம் பிடிச்சிடலாம் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஆசை? நான் யாருக்கிட்டையும் இடம் பிடிக்கணுங்கிற எண்ணமே கிடையாது. என்ன நடக்குது, நான் விவசாய முன்னேற்ற கழகம் விவசாயிகளுக்காக நடத்திட்டு வர்றேன். நான் யாருக்கிட்டையும் இடம் பிடிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. என்ன 10-12 ஆண்டுகளுக்கு முன்பு நான் அந்த அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் முறையாக பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா அவர்களால் அதான் ஒரே ஒரு தேர்தல் தான் முறையாக கட்சியில் அமைப்பு ரீதியாக அறிவிக்கப்பட்ட தேர்தல். அந்த தேர்தலில் நான் ஒன்றிய செயலாளர் பதவிக்கு போட்டிட்டு மாணவர் ஒன்றிய கழக செயலாளர் தேர்வாகி வந்தேன். மாணவர் அணியிலே இருந்தவர். ஆமாம், புரட்சி தலைவர் காலத்திலே வந்தவன். புரட்சி தலைவர் அம்மா மேலே கருணாநிதி அவர்கள் பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைத்த பொழுது 13 நாட்கள் தமிழ்நாட்டிலேயே 47 பட ஒரு ஒன்றியத்தில் அதிக எண்ணிக்கையில் கைதாகி கோயம்புத்தூர் சிறைச்சையில் 13 நாட்கள் இருந்தவன். அதன் பிறகு நான் மோட்டார் போக்குவரத்து கூட்டமைப்பு, தமிழ்நாடு மணலாரி உரிமை சங்கம், இது மாதிரி இதெல்லாம் அமைப்பெல்லாம் நடத்திட்டு வர்றேன். அதன் சார்பாக தமிழகத்தில் அம்மா ஆட்சியில் நடைபெற்ற மணல் கொள்ளையை கண்டித்து போராட்டத்தில் ஒன்றிய செயலாளர் இருந்தாலும், கட்சியில் இருந்தாலும், பொறுப்புகளில் இருந்தாலும் அதை கண்டித்து நான் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அன்றைய தினமே எனக்கு வேண்டாத எங்கள் கட்சியில் இருக்க 2ஆம் கட்ட தலைவர்கள், அம்மா அவர்களை என்னை பற்றி தவறான அரசுக்கு எதிராக போராடுகிறார், மக்களிடம் கெட்ட
எண்ணத்தை உருவாக்குகிறான் என்று சொல்லி அன்றே என்னை நான் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் டிவியில் மணல் கொள்ளையை பற்றி. அதே நேரம் ஜெயா டிவியில் வந்து செல்லராஜாமணி கட்சியினுடைய அனைத்து பொறுப்புகள் உறுப்பினர் பொறுப்பு வந்து நீக்கப்படுகிறா வந்தது. அப்போ கூட ப்ரெஸ்ஸில் உங்கள் மீடியா கேட்டாங்க, என்ன சார் நீங்கள் லாரிக்காக போராட்டம் நடத்துகிறீங்க, உங்களை கட்சி விட்டு நீக்கிட்டாங்களேன்னு. ஒன்றை இழந்தால் ஒன்றை பெறலாம். கட்சி பதவி இழந்து விட்டேன், ஆனால் பல்லாயிரக்கணக்கான லாரி உரிமையாளருடைய கோரிக்கையை நிறைவேற்றி வெற்றி கண்டுள்ளேன். பெருமிதத்தோடு வீட்டுக்கு செல்கிறேன். அன்று முதல் இன்னைக்கு வரைக்கும் 10-12 ஆண்டுகள் இந்த இயக்கத்தில் நீக்கப்பட்டாலும் வேறு எந்த இயக்கத்திற்கும் செல்லாமல் அதிமுக அனுதாபியாக இருந்து வருகிறேன். விவசாய முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கத்தை நடத்தி வருகிறேன் விவசாயிகளுக்காக. அதானே, அதிமுக தான் உங்க அடையாளம். அந்த அடையாளத்தை விட்டு இன்னைக்கு விஜய் அதை விட உயர்ந்து நிற்பார், விஜய் பக்கம் ஒரு பெரிய கூட்டம் போகுது, அந்த கூட்டத்தோட நானும் சேர்ந்து போறேன் அப்படின்னா அது என்ன அரசியல்? அது தவறா, எல்லாரும் ஒரு பாதியில போறாங்க, நம்மளும் அது கூட நான் சேர்ந்து போறேன்னு எந்த இடத்துலயுமே நான் சொல்ல ஆசைப்படுறேன். என்ன நடக்குதுன்றத சொல்றேன். என்ன நடக்குது இப்ப நாட்டுல, என்ன நடக்குது அதை ஒத்துக்கணும் ஒவ்வொரு மணி. அதிமுக உயிர்ப்போடு இருக்கா இல்லையா? இன்னைக்கு இருக்குல்ல, வலிமையோட இருக்குல்ல. தமிழகத்தில் தனிப்பெரும் வாக்கு வங்கி கொண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட. அப்புறம் எதுக்கு இரண்டாவதான் திராவிட முன்னேற்ற கழகம். தனிப்பெரும் கூட்டணி இல்லாம இன்னைக்கு தேர்தலை சந்திக்கின்ற ஆற்றல் மிக்க இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம். அதை விட என்ன சிறப்பு விஜய் கிட்ட இருக்கு? என்ன விஜய் கட்சியில என்ன சிறப்பு வந்துருச்சு? விஜய் புதுசா வந்ததுல என்ன ஒரு அந்த மாஸ்ன்றீங்க நீங்க? இப்ப வெறும் மாஸ். நீங்களும் சினிமா ரசிகர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ரைட். இப்ப எனக்கு என்ன வருத்தம்னா, இப்ப அதிமுக இருக்கவங்க என்ன பேசணும்? குடும்ப ஆட்சின்னு பேசணும் திமுகவை. ஆமா, அது 100% கரெக்ட். அந்த குடும்ப ஆட்சிக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போங்களேன். இந்த கட்சியில தொடர்ந்து அம்மா பீரியட் இருந்து தலைவர் பீரியட் இருந்து சொல்ல போனா சில நபர்களே அமைச்சர்களாக இருக்கிறார்கள். ஏன் இளைஞர்களுக்கு வழி விடுங்களேன். இப்ப மதிப்பிற்குரிய நான் நேசிக்கூடிய எடப்பாடி என்ன சொல்றாரு? சாமானிய எளிய தொண்டனாகிய நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார். உண்மையாலுமே அவர் கடின உழைப்பால் வந்தவர். எல்லாரும் சில பேர் சொல்றாங்க அவங்களால் உருவாக்கப்பட்ட அவருடைய திறமை, அம்மாவிடம் கொண்ட விசுவாசம், அதற்காகத்தான் அவர் இந்த நிலை அடைந்திருக்கார். ஏன்னா அவர் மாவட்ட செயலாளர் இருந்த காலத்திலிருந்து எனக்கு நன்கு அறிந்தவன், அவரோடு நான் அதிக தொடர்பில் இருந்தேன். அதனால சொல்கிறேன், படிப்படியாக உயர்த்தப்பட்டு இந்த நிலைக்கு வந்திருக்காரு. அதே மாதிரி குடிமராமத்து பணிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தவறாக சொல்லுங்க, பொன்மனச்செம்மல் அம்மா கூட மாஸ்ட் லீடர், அவங்கள அவ்வளோ சீக்கிரம் அணுக முடியாது. அதனால சில திட்டங்கள் அதிகாரிகள் போய் செயல்படுத்த முடியாமல் போயிடுச்சு. அவங்க இதை செய்யினாத்தான் செய்ய முடிஞ்ச சூழ்நிலை இருந்தது. ஆனால் எடப்பாடி ஒரு சாமானிய எளியவர்னால சாதாரணமாக அதிகாரிகள் போய் ஃப்ரீயாக கூப்பிட்டு பேசுகிறார், இந்த திட்டம் செய்யணும். அப்போ அவங்களும் ஃப்ரீயாக சொல்கிறாங்க. அப்படி வந்தால் தான் இந்த குடிமரா திட்டங்கள் எல்லாமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்திக்கடவு அவினாசி திட்டம்ல கனவுல கூட அதை நினச்சி பார்க்க முடியாத திட்டம். விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாளைக்கு அதிமுக ஆட்சி அமைத்தாலும் என்ன போகுது? அவரை சுத்தி இருக்கு ஏற்கனவே இருந்த அந்த அமைச்சர்கள் தான் அமைச்சராக போறாங்க. அவங்க தான் மாவட்ட செயலாளர் வரணும்னு விஜயை தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஒரு ஆசைப்படுறீங்க நீங்க? ஆமா, கண்டிப்பா. எத்தனையோ இளைஞர் இந்த இயக்கத்துக்கு தியாகம் பண்ணிருக்காங்க. குடிமராமத்து எடப்பாடி சொன்னீங்க, குடிமராமத்து பணி. அதே போல அவர் வந்து பல விஷயங்கள் பண்ணதை நீங்க வந்து சுட்டிக்காட்டி நிறைய பேசுறீங்க. விவசாயிகளுக்கு பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதையெல்லாம் சொல்லும் போது இதெல்லாம் நமக்கு விஜய்க்கு தெரியுமான்னு நமக்கு உங்களால உணர முடியுதா? முதல்ல விஜய்க்கு இதெல்லாம் தெரியுமா? இப்போ வந்திருக்கேன், புரட்சி தலைவர் அடிபடுத்தா அரசியலுக்கு வந்தார். இன்னைக்கு அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்து வந்தவங்க தான். அதே மாதிரி விஜய் இப்போ தானே அரசியலுக்கு வந்தார். இப்போ எம்ஜிஆரிடம் நாட்டை ஆள முடியுமா கொடுத்தால்? கருணாநிதி கேட்பதற்கு சட்டமன்றத்தில் பதில் சொல்லி விடுவாரா? ஒரே நாளில் ஓடிடுவார். நாங்கள் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி தக்க வைக்க முடியுமான்னாங்க. அதாவது புரட்சித் தலைவர் அம்மா மறைந்த பிறகு இவரை வந்து தேர்ந்தெடுத்த பிறகு என்ன பேசு? தமிழ்நாட்டில் மாதேஷ் உட்பட என்ன நினைச்சிருப்பீங்க? இவராலாம் கண்டினியூ பண்ண முடியாத பண்ணீங்க. 4 ஆண்டு காலம் நிறைவு செஞ்சார் திருப்திகரமா. அது மாதிரி விஜய்ட்ட ஒரு ஆட்சி கொடுத்தா தாங்க தெரியும். கொடுக்காம நீங்க எப்படி சொல்றீங்க? விஜய் முதல்ல வெளியவே வர மாட்டேன்றாரு. வெளியில என்ன வரல? இப்ப நேத்து பாண்டிச்சேரி போலியா? ஆமா, அதான் செலக்டட் பாண்டிச்சேரி போலியா? பாண்டிச்சேரியில போய் அவர் பேசின அரசியல் என்ன சார் சொல்லுங்க? அவர் பேசின அரசியல் பேச சொல்றீங்களா நீங்க? அவர் கொடுக்கிற அடக்குமுறை என்னன்னு தெரியுமா? எந்த ஒரு பாண்டிச்சேரியில தான் ஒண்ணுமே பண்ணலையா அவர்? அவரே ஃப்ரீயா போலீஸ்க்கு நன்றி சொல்றாரு, சிஎம்க்கு நன்றி சொல்றாரு. எந்த ஒரு உலகத்துல இதுவரைக்கும் அதிமுக திமுக 2 கட்சிக்குமே சொல்றேங்க, பணம் கொடுத்தா ஆட்களை கூட்டிகிட்டு போகிறோம் மீட்டிங். இதில் வந்து மாறுபட்ட கருத்தே கிடையாது. உண்மையை ஒத்துக்கணும். மாதேஷ் வேணா ஒரு மீட்டிங் நீங்கள் எத்தனையோ ஊடகத்தில் வந்திருக்குல்ல, லாரிக்கிட்டு எண்ணி கொடுக்குறது 200-300. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. தன்னெழுச்சியாக தன்னுடைய கை காசை செலவு பண்ணிக்கிட்டு
போற ஒரே கூட்டம். இன்னும் இதை விட சொன்னா ம். QR கோடு கொடுத்து போறான்னா எவ்வளவு அவன் வந்து அந்த விஜயை நேசிப்பான். விஜய் மேல எந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு வெறித்தனம். அரசியல் தெரியுமா அவங்களுக்கு எல்லாம்? அரசியல் கண்டிப்பா தெரியும். அரசியல் தெரியும். எங்க தெரியுது? அரசியல் பிறக்கிறப்ப கரூர் தெரிஞ்சாரு. உங்க ஊர்ல நாமக்கல் பக்கத்துல கரூர்ல ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு. சரிங்க, விஜய் சொன்ன டைம் என்ன, வந்த டைம் என்ன, ஓகே. அதுவும் தெரியாம கூட்டம் முந்தி மோதி எல்லாம் Okay. கூடி ம். அது விபத்தா மாறும் கூட அந்த கூட்டம் தெரியாம பாவம் ம். 41 பேர் இறந்து போயிட்டாங்கல்ல. ம். இப்படிதானே அந்த அரியா கூட்டமா இப்ப இருக்காங்க. நீங்க 3 மணிக்கு டிபேட்டுக்கு என்னை வர சொன்னீங்க. ஆமா. 2:30 மணிக்கு. ஆ, நான் ஒரு 3 மணிக்கு தான் ½ hour லேட். சரி காரணம் எனக்கு வர்றப்ப அடையாறுகிட்ட ஹெவி டிராபிக். சரி. ஒரு மாஸ் லீடர் வர்றாருன்னா அவர் எம்ஜிஆர் எப்படி வருவார் தெரியுங்களா? வியாழக்கிழமை வர்றாருன்னா சனிக்கிழமை தான் வருவார். எம்ஜிஆர் காலத்துல இப்படி எல்லாம் விபத்து வியாழக்கிழமை ஏற்பட்டதா? ட்ரெயின் வந்து எம்ஜிஆர் காலத்துல மதுரை போகாட்டி திண்டுக்கல்லே நிறுத்திட்டான். 3 மணி நேரம் ட்ரெயின் நகர்ல. நல்லது வேற வழி இல்லாம ரோடு வழியா போகணும்னு சொன்னாங்க. நடந்துச்சு நடந்துச்சு நடந்துச்சுல. நடந்துச்சு. அந்த கும்பல் இன்னைக்கு இருக்குது விஜய் கிட்ட, தளபதி கிட்ட. ஆ, ஆ. அதனாலதான் இதுல என்ன இருக்கு, ஒரு மாஸ் லீடர் வர்றாருன்னா ரோடு வருங்கன்னு வண்டியை தேக்குறான், போறான், வர்றான், போக முடியல. ம். நீங்க அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்ல. சரிங்க, இப்ப கரூர் இன்சிடென்ட் சொல்றேன். நாமக்கலுக்கு அவர் வர்றார். நாமக்கலுக்கு சொன்ன டைமுக்கு வர முடியல. உங்க ஊர்லயே ஒரு 70 பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்களா? ஒத்துக்கிறேன். நீங்க பாத்தீங்களா? போனீங்களா கூட்டத்துக்கு? நான் கூட்டத்துக்கு நாளைக்கு வெளியூர் இருந்தேன். வெளியூர்ல இருந்தீங்க. ஆ, ரைட்டுங்க. நான் கேட்கறேன் என்னன்னா, ஒரு கூட்டத்துக்கு அனுமதி கேட்கிறப்ப எல்லாம் பல போராட்டத்தை நடத்தியிருக்கேன். இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு கூட்டம் நடத்துகிற இதை கண்டித்து அப்படின்னு எங்களுக்கு இந்த இடத்தை ஒதுக்கி தருமாறும் தகுந்த பாதுகாப்பு அளிக்க வேண்டி கேட்டுக்கொள்கிறது தான் ப்ரேயர். ப்ரேயரை பாதுகாப்பு கேட்கறது தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இடம் எந்த இடம், அந்த இடத்துக்கு நீங்கள் பாதுகாப்பு கேட்கணும் தான் கேட்குறோம். பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதாரு காவல்துறை, ம். அரசு. ரைட். இப்போ எடப்பாடி பழனிசாமி அதே இடத்துல பரப்புரை பண்ணார். ஆமா. எடப்பாடி பழனிசாமிக்கு வர்ற கூட்டமும் விஜய்க்கு வர்ற கூட்டமும் ஒன்றா? இது பாமரங்கிட்ட கேட்டால் கூட தெரியும். இப்போ அவருக்கு 10,000 பேர் 20,000 பேர் கூடுறான்னா விஜய்க்கு 1,00,000 பேர் கூடுறான். இல்லங்க, அப்ப அதுக்கு 10,000 தகுந்த பேர் தான் கூடுவாங்கன்னு நீங்க வந்து இது பர்மிஷன் கேக்குறீங்க. பர்மிஷன் யாருமே எந்த கட்சியில் என்ன தெரியுமா கேட்போம்? 5,000 பேர் வந்தாலும் 500 பேர்னா தான் பர்மிஷன் கொடுப்பான்னு எல்லாருமே இது யதார்த்தமா எழுதி கொடுக்குறது. ஆனா காவல்துறை அதிகாரிகள் ஏற்கனவே நாகை மாவட்டம், திருச்சி மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம் டூர் போயிட்டு வந்திருக்காரு விஜய். ம். அங்க எவ்வளவு கூட்டம் அவர் குடிச்சு எவ்வளவு தள்ளுமுள்ளு ஏற்பட்டதுன்னு தெரிஞ்சு ம். அதுல பாடம் கற்பித்து எப்படி நம்ம பாதுகாப்பு வழங்கணும், ம். இந்த இடத்தில் பாதுகாப்பு வழங்கினா 1,00,000 பேர் கூடுறான்னா தாக்கு பிடிக்குமா, அப்ப கொடுக்குறப்ப என்ன பண்ணணும், மறுப்பு தெரிவிச்சு நீங்க மாநாடு நடத்த மாதிரி ஒரு இடத்த, நேற்று பாண்டிச்சேரியில் கேட்டாங்களா, அது மாதிரி ஒரு இடத்த ஒதுக்கி. இப்ப கரூர்ல ஏற்பட்ட இன்சிடென்ட் பாடம் காவல்துறை சிறப்பா பாண்டிச்சேரியில் செஞ்சிருக்கு. அதே கரூருக்கு முன்னே 3 இடத்துல அவர் மாநாட்டிலே 500 ஏக்கரை பிடிச்ச விக்கிரவாண்டி மாநாட்டிலே மயக்கம் போட்டான். அப்ப என்ன பண்ணணும், ஒரு சச்சா மாஸ் லீடர் நீங்க அதுக்கு தகுந்தமான இடத்தை நீங்க தேர்வு பண்ணி இல்ல கொடுக்கணும். சார், அவருக்கு தப்பு ஏதோ நடக்க போகுது, ஏதோ அங்க வந்து இஷ்யூ ஆக போகுது, ம். நீங்க புரிஞ்சுக்கோங்க, கேஷுவாலிட்டி மாற மாதிரி இருக்கு, நீங்க இங்க நின்னே பேசிட்டு போங்கன்னு போலீஸ் தரப்பெல்லாம் சொன்னதாக சொல்றாங்க எல்லாருமே. ஏன் அதையெல்லாம் கேட்காம, இல்ல நான் அந்த இடத்துல தான் பேசுவேன், நான் அங்கதான் வருவேன், நான் வர்றது லேட்டு தான், ஆனாலும் நான் அங்கதான் போய் பேசுவேன்னா அது நெருக்கடி ஆகும்னு எச்சரிக்கிறாங்கல்ல போலீஸ். சரி, ரைட்டுங்க. எஸ் அ பார்ட்டி லீடர், நான் டூர் வந்துட்டேன், நான் திட்டமிட்டபடி பேசுறேன்னு சொல்றார். உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது, அதனால ஒரு பிரச்சனை உருவாச்சுன்னா மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு. நீங்க அதை தடுத்து பர்மிஷன் உங்களுக்கு கொடுத்த அந்த டைமுக்குள்ள நீங்க உங்களுக்கு அனுமதி ரத்து செய்யப்பட்ட திரும்பி போன்னு சொல்லி 144 போட வேண்டியதானே? எது 144 போட்டிருந்தா அந்த திருப்பரங்குன்றத்துல கூட்டம் அடங்கி அமைதியா 144 போயிருக்குமா? இருங்க, அந்த திருக்கல்குன்றத்துல கூட்டம் அமைதியா அடங்கி போற திருப்பரங்குன்றத்துல என்ன கூட்டமா? பண்ணீங்க? சார், 144 விஜய்க்கு கூடுற கூட்டம் எதையாவது சொன்னா கேக்குற கூட்டமா, அடங்கி போற கூட்டமா இருக்கு? அப்ப இது ஒரு கூட்டத்தை உங்களால ஒரு 1,00,000 பேர் 50,000 பேர்த்தை அடக்க முடியல. அரசு எதுக்கு, போலீஸ் டிபார்ட்மெண்ட் எதுக்கு? அடிச்சு விரட்டினாலோ இல்ல அவங்க மேல ஏதாவது ஒரு வேற ஒரு சம்பவத்துல ஈடுபட்டாலோ நாமக்கல்லே ரத்து உடனே பண்ணி மிகப்பெரிய குற்றச்சாட்டு வரும் சார். மாதேஷ், ஒரே நிமிஷம். நாமக்கல் விட்டு டவுன் விட்டு வெளியில வர்றப்ப அவரை தடுத்து நிறுத்தி போகாம திருப்பி சார், அனுப்பி நாமக்கல்ல இருந்து அவர் வெளியேறி கரூர் வரும்போதே அவரை தடுத்திருக்காங்க சார். சொல்றாங்க, தயவு செஞ்சு நீங்க சீக்கிரம் போங்க, உங்க ஆட்கள் காலையில 5 மணில இருந்து அங்க நின்னுட்டு இருக்காங்க, நிலைமை மோசமா இருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. பல மீறி முறை வர்றாரு. சொல்லியிருக்காங்க. இரு, உங்க இதுலயே மீறி தான் வராரு. மீறி வர்றாரு. வராரு. அப்ப காவல்துறை வந்து ஒரு வீட்டுல போய் ஒருத்தர் திருடம் போனா அங்க உள்ள போக கூடாது தடுத்து நான் அப்படிதான் திருடணும் விட்டுட்டு இருப்பீங்களா? இது யாரு விஜய் பொறுப்புங்க? இதுக்கு பொறுப்பே இல்லையா? அனு- கரூர் சம்பவத்துக்கு பொறுப்பு விஜய் இருக்கு, பொறுப்பே இல்லையா? பொறுப்பு. இது வந்து எதிர்பாராம நடக்கிறது. இது யாருமே திட்டமிட்டு செய்யறதல்ல. இல்ல, ஒரு நல்ல தலைவன். இருங்க நான் சொல்லிடுறேன். நான் உங்க ஊர் பக்கத்துல நடந்தது கரூர் சொல்லுங்க. incident. நேரா நீங்க அங்க வந்ததால நான் வரேன். சொல்லுங்க. ஒரு துர்ச்சம்பவம் நடந்துருச்சு சார். சரி. தப்பு நடந்துருச்சு. அதுக்கு அவரே குற்றவாளி கிடையாது சார். அவருக்கு இதெல்லாம் நடக்கணும்னு ஆசையெல்லாம் இருக்கும் இருக்காது, அது தப்பு. அது ம். அப்படி ஏன்னா அவர் வந்து அவரை பார்க்க வந்த கூட்டம், அவருக்குமே உணர்வு சரி. இருக்கு. அதனாலதான் ஒரு 3 நாள் கழிச்சு வருத்தப்பட்டாரு அவர். Right. சரிங்களா? அங்க இருந்து கிளம்பி உடனே சென்னை வந்துட்டார்ல, ம். ஏன் அங்க நின்னு பாத்துக்கலாம்ல, பக்கத்துல திருச்சியில போயிருக்கலாம்ல,
இல்லைன்னா அட்லீஸ்ட் சேலத்துக்கு பக்கத்துல நியர்பை எங்கேயாவது ஒரு இடத்துல தங்கி அந்த மக்களை கண்காணிச்சிருக்கலாம்ல, அவரு துரிதப்படுத்திருக்கலாம், வேகப்படுத்திருக்கலாம்ல, அவங்களுக்கெல்லாம் ஆதரவா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல, ஏதாவது சொன்னாரா அவரு? மாதேசுக்கும் மனசாட்சி இருக்கும் என்று நினைக்கிறேன், தவறா நினைக்கூடாது. அந்த இடத்துக்கு அவர் மனிதநேயத்துக்கு சொந்தக்காரர், மனிதநேயத்துக்கு கட்டுப்பட்டவர், உயிர்களை மதிக்க தெரிந்தவர்னால தான், அந்த உயிரினுடைய வேல்யூ என்ன தெரிஞ்சதுனால தான் அந்த இடத்துக்கு போகாமல் வந்தார். அதுதான் மிகப்பெரியது. இன்னைக்கு இருக்க அதிமுக திமுக மற்ற கட்சிமார் இருந்தால் அதை வச்சு அரசியல் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் என்னைக்கு சொன்னீங்க, திருச்சி ஏர்போர்ட்டில் போகிறப்ப சொல்கிறாங்க இந்த மாதிரி கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு 30 பேருக்கு மேல செத்துட்டாங்க, 30க்கு மேலே இறந்துட்டாங்களேன்னு சொன்னேன். அவர் அப்படியே தட்டி கழிச்சிட்டு போகிறான்னு சொல்கிறேன். அவரை தவிர வேறு தலைவராக இதை அரசியல் பண்ணி ரோட்டில் உட்காந்துட்டு ஐயோ என்னை பார்க்க வந்து தொண்டை போயிட்டானே நான் போய் பார்ப்பேன்னு போயிடான். போலீஸ் அவனை விட போகிறதில்ல, போய் ஸ்டீனை போட்டு பெரியப்பான். ஆனால் விஜய் அங்கே போயிருந்தா அந்த ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு அங்கே போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு அங்கே சூழ்நிலை இருக்குமா? இன்னும் எத்தனை ஆயிரம் பேர் திரண்டிருப்பான். இங்க பாருங்க, மீண்டும் ஒரு உயிர் பலி ஆகக்கூடாது என்று தெரிஞ்சிருக்கலாம். உண்மையாலுமே சொல்றேங்க, விஜய்க்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு மனித நேயத்துக்கு சொந்தக்காரங்க அந்த ஒரு இன்சிடென்ட் போதும். அந்த இடத்துல அவர் எடுத்ததுதான் மிகப்பெரிய ஒரு, அதாவது எப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிறது, ஒரு உயிரினுடைய வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுதான் அவர் அங்கிருந்து போயிட்டு. அவங்க கட்சிக்காரன் கூட எல்லாருமே எல்லாம் பூரா அடுத்த சில நாட்கள் அப்படியே இல்லாம காணாமல் அந்த கட்சிக்காரன் அங்க போனா என்ன ஆக போகுது? ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை அங்க திட்டமிட்டு அவர்களை உங்களால ஆயிடுச்சுன்னா அடிப்பான், இன்னும் மீண்டும் கலவரம் தான் ஏற்படும். புத்திசாலித்தனம். ஒரே நிமிஷம். ஆதரவு கொடுக்க போறவங்க, ஆறுதல் சொல்ல போறவங்கள அடிப்பாங்களா என்ன? என்னங்க ஆறுதல் சொல்ல நம்ம ஊர்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு? உண்ணாவிரதம் உட்காந்தா உண்ணுவிரதம் இருக்கேன். ஏற்கனவே ஆளுங்கட்சியை கண்டிச்சு உண்ணாவிரதம் ஏடிஎம்கே உட்காந்தா திமுக உண்ணுவிரதம் பிரியாணி வாங்கி கொடுக்குறான். இதான் இந்த நாட்டில் தான் நடந்துகிட்டு இருக்கு. பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. விஜய் அன்னைக்கு செஞ்சது தமிழ் மண்ணுக்கு செய்த பெருமை. மீண்டும் அவர் வந்து சம்பவ இடத்துக்கு போயிருந்தால் குறைந்தபட்சம் 4000 பேர் இருந்திருப்பான். இது ஏத்துக்காத மனசாட்சி உள்ளவனுக்கு தான் தெரியும். ஏங்க மறுபடியும் விஜய் போனார்னா என்னங்க ஆக போகுது? ஒட்டுமொத்த தாவேக தொண்டர்களும் பொதுமக்களும் ஆர்ப்பரிச்சு மீண்டும் அங்க வரப்போறான். என்ன அங்க ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற சூழல் இருக்குமா? மருத்துவமனையெல்லாம் தாக்கப்படும். பெரிய இஷ்யூ. இது ஒரு கட்டுப்படாத கூட்டமா இருக்கு. அப்போ விஜய் கூட இருக்கிறாங்க. கட்டுக்கடங்காத கூட்டம், கட்டுப்படாத வேற, ரெண்டுக்கு வித்தியாசம். கட்டுக்கடங்காம என்னதான் சார்? அன்கண்ட்ரோலபிள் சார். கட்டுக்கடங்காத கூட்டம் இல்ல சார், அதெல்லாம் லா அண்ட் ஆர்டர் போலீஸ் பாத்துப்பாங்க சார். தமிழ்நாடு போலீஸ் இப்பதான் வந்து டிரான்ஸ்ஃபார்ம்ல ஏறதுக்கு எதுக்கு அலோவ் பண்றீங்க? டிரான்ஸ்ஃபார்ம்ல ஏறாங்களே, அப்படி ஒரு கூட்டமா தானே இது இருக்குது. அது இப்பதான் எந்த அரசியல் இருங்க சார், உங்களுக்கு நல்லா தெரியும் சார். நீ எம்ஜிஆர் காலத்துல மாணவரணியில இருந்து ஒரு நீங்க சரிங்க, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏற எந்த கட்சி தொண்டரையும் அந்த இளைஞனையும் ஏதாவது ஒரு கட்சியில பாத்திருக்கீங்களா? தமிழ்நாட்டு அரசியல்ல என்னைக்காவது பாத்திருக்கீங்க? எம்ஜிஆரை பார்க்க ரயில் மேல ஏறின வரைக்கும், தண்டவாளத்துல படுத்த வரைக்கும், மரத்து மேல ஏறி ஒடிஞ்சு விழுந்த காரணம் இதெல்லாம் அந்த தலைவர் மேல் கொண்ட அன்பு. இது வந்து கலவரத்தை உண்டாக்குறக்கோ மத்தக்க கிடையாது. நல்ல தயவு செய்து புரிஞ்சுக்க சார். அது டிரான்ஸ்ஃபார்மர் சார், அதுல ஏறினா விபத்தாகும்னு தெரியாதா? மரத்து கிளையில உட்கார்ந்து விழுந்து குழந்தைக்கு என்ன நடந்தது? அது தவிர்க்கப்படவே. ஒரு இது சொல்றேன். முதல் நாள் விஜய் என்ன சொல்லியிருந்தாரு அந்த கூட்டத்துக்கு? நோயாளிகள், உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டவர்கள், பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள் எடுத்துக்கிட்டு தயவு செய்து வர வேண்டான்றார். அதுக்கு மேல அவனுடைய வெறித்தனமா மக்கள், நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவுதான். நான் வந்து இதை ஆதரிச்சு பேசல. இது மாறணும். வெறித்தனம் இதுல என்ன? விஜய் கிட்ட மாறணும். விஜய ரசிக்க வராங்க, விஜய திரையில பார்த்தா தரையில பார்த்தா அவ்வளவுதான். மாற்ற வேணும்னு நினைக்கிறேன். இருண்டு போய் கிடக்குது ஒரு பாதை. விஜய் என்ற ஒரு மனிதர் ஒரு லைட் ஒளியை புகுத்துறார். இந்த லைட்லயே போனா நம்ம ஊருக்கு போயிடலாம், தடம் தெரியுதுன்னு போயிட்டு இருக்கிறதுக்கு தொலைகிட்டு இருக்கான். இதுக்கு ஒரு ஆள் டிராம் இருந்தான். இந்த 2 ஏத்த மாற்று வேணும்னு ரொம்ப நாளா இருந்தது சார். எம்ஜிஆர் கிட்ட அரசியல் இருந்தது. எம்ஜிஆர் திமுகவில் இருந்து அரசியல் கற்றுக்கொண்டார். அரசியல் களத்துல என்ன நடக்கும், மக்களோடு மக்களா போய் தெருவுல போனவர் எம்ஜிஆர். அவருக்கு நிகர் யாருமே இல்லைங்க. அவர் கம்பேர் பண்ணல சார். நான் விஜய் அந்த மாதிரி நீங்க என்ன ஆக்டிவிட்டிஸ் இந்த 2 வருஷத்துல பாத்துட்டீங்க? விஜய் ஒரு கட்சியில் இருந்தோம்ல, நேரடியா கட்சிக்கு வரார். ரைட்டுங்க. இந்த 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது. அவர் ஒரு படத்துக்கு எவ்வளவு ஊதியம் வாங்குறாரு? 200 கோடி வாங்குறாரு. 200 கோடி 200. இன்னைக்கு இதுவரைக்கும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இப்போ கமலஹாசன் உட்பட எல்லாமே வந்தப்ப என்ன பேசினாங்க? மார்க்கெட்டு போயிடுச்சு, இப்போ வர்றாங்க. இன்னைக்கு இந்தியாவிலேயே உச்சபட்ச நட்சத்திரம், இந்தியாவிலேயே அதிக ஊதியம் பெறும் உச்சபட்ச நட்சத்திரம், இத்தனை ரசிகரை கொண்ட ஒரு சினிமா நடிகர் இதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அரசியலுக்கு வர்றாருன்னு என்ன இருக்கு? சம்பாதிக்கணுங்கிற ஆசை கண்டிப்பா இருக்கு. சம்பாதிக்கணும், இதை விட சம்பாதிக்கிறது இவருக்கு இதே போதும். இவ்வளவு இன்னல் பட்டலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. திரைமோகத்துல இந்த கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம். உங்க வார்த்தையை நான் சொல்ல, கட்டுக்கடங்காத கூட்டம் திரைமோகம்.
அவரை ரசிக்கவும் அவரை பார்க்கவும் வர்ற கூட்டம். சரி, இதற்கு அரசியல் தெரியணும்ல. இது நாட்டை திருத்தக்கூடிய ஒரு தலைவன் வேணும், இதுதான் சரியான தலைவன் அப்படின்னு விஜயை தேர்ந்தெடுக்க வராங்க இவங்க. அரசியல் என்ன தெரியும் எனக்கு ஒன்றும் புரியல. இந்த நாட்டின் பிரச்சனை தெரியும். காமராஜர் என்ன நீங்க வருஷத்துக்கு காமராஜர் என்ன வருஷத்துக்கு 10 போராட்டம் பண்றீங்க நீங்க, எனக்கு தெரியும். ஓகே, தெருவுல உட்காந்து. ஆமாவா? நிறைய போராட்டம், உண்ணாவிரத போராட்டம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு எத்தனை முறை போறீங்க? அந்த மாதிரி விஜய் என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணிருக்காரு? ஓகே, அருமையான பாயிண்ட்டுக்கு வந்திருக்கு மதேஷ். அதான் எப்படின்னா, நேரடியா களத்தில் இறங்கி எனக்கு போராடுறதுக்கு தில்லு இருக்கு, போராடுறேன். போராட்டத்துக்கு உண்டான பண உதவி, பொருள் உதவி என்கிட்ட இருக்கா, அதுக்கு மாதேஷ் உதவி செய்கிறார், அவரும் மதிக்கத்தக்கவர். அது மாதிரி இன்னைக்கு எத்தனை தலைவர்கள் இந்த படித்த மாணவர்களை மாணவிகளை தகப்பனாரோடு ஒரு மண்டபத்துக்கு அழைத்து வந்து எல்லாத்தையுமே கல்வி உதவித்தொகை எத்தனை தலைவர் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இது யாரு செய்யறா? தொடர்ந்து இதெல்லாம் நிறைய பண்ணிட்டாங்க சார். இதெல்லாம் இங்க பாருங்க, அதிமுக பண்ணாதியா விஜய் அவன் கட்சி பணம் கொள்ளையடிச்ச பணத்துல செய்யறாங்க, சொந்த ஊதியத்துல வர்ற பணத்தை விஜய் சொந்த பணத்துல பண்றாரு. வேற யாரு பணம்? வேற யாரு பணத்துல செய்யறாரு சொல்லுங்க? அவருடைய ஊதியத்திலிருந்து செய்யறாரு. இன்னைக்கு நேற்று செய்யல, கண்ணு கட்டாம எத்தனையோ பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பாராட்ட வேண்டிய ஒண்ணுங்க. நான் எந்த இயக்கத்திலுமே ஸ்டில் இப்பவும் நான் அதிமுக அனுதாபி. ஆனால் இந்த மாற்றம் நோபடி கேன் பிரிவென்ட் இட். விஜய் எதிர்காலத்தில் ஒரு தலைவரை எந்த ஒரு சக்தியும் தவிர்க்க முடியாது. இல்ல, அவர் தலைவர் தான், அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டாரு. இந்த நாட்டினுடைய முதல்வராவது யாருமே தடுக்க முடியாது. நாட்கள் வேணா தள்ளி போடலாம். திமுக அந்த பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு. அந்த ரேஸ்ல திமுக அதிமுக எல்லாம் நிறுத்து போச்சா என்ன? அவ்வளவுதானா? என்ன சொல்ல வரீங்க நீங்க? இந்த தேர்தலில் திராவிட கட்சிகளில் ஒரு கட்சி இதோட அரசியல் முடிய போகுது. அது முதலிடத்தில் இருப்ப திராவிட முன்னேற்றம். ஏன்னா மக்கள் அவ்வளவு வெறுப்பில் இருக்காங்க. ஒரு எப்படின்னா ஆன்டி இன்கம்பன்சி எல்லாமே இருக்கு. இன்னும் சொல்ல போனால் இப்போ சொல்கிறேங்க, விஜய் மட்டும் எல்லாரும் நினைக்கிறமோ இந்த திமுக ஆட்சி அகற்றப்படும் நினச்சி அவர் முதல்வர்ன்றத கொஞ்சம் ஒரு ஸ்டெப் இறங்கி நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல் அடுத்து அடி வைக்கலான்னு பவன் கல்யாண் மாதிரி அடிச்சு இன்னைக்கு ஏடிஎம்கோட ஒரு கூட்டணி போட்டிருந்து வச்சாருன்னு வச்சுக்க, டிஎம்கோட சீட்டு கேட்கறக்கு ஆள் இருக்கார். கேம் ஒன் சைடு ஆயிருந்திருக்கும். பட் அவர் ஆனால் ஒரு துணிச்சலை பாராட்டணும்ல. ஒரு அரசியல்வாதி வந்த உடனே நான் தான் முதலமைச்சர், என்னோடு என் தலைமையை ஏற்றுக்கொண்டு வரவர்கள் என்னோடு வரலாம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவது துணிச்சல் அதிக கட்சி எந்த தலைவருக்கு இருந்தது? எடுத்த தேர்தலே முதலமைச்சராக நீங்க சொன்னோம்ல. விஜய்க்கு இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை சார், அதனால அந்த அறிவிப்பெல்லாம் அவர் கொடுக்கலாம். என்ன இழப்பு? ஜெயிச்சா என்ன, தோத்தா என்ன? ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் இழப்பு. யார் சினிமா துறை இருந்தா இவ்வளவு இன்னல்கள்லாம் படாம 500 கோடியில மக்களுக்கு என்ன செஞ்சாரு விஜய்? மற்றவங்க என்ன செய்யறாங்க? அவர் கை காசு போட்டு செய்யறாரு. மற்ற தலைவர் என்ன செய்யறாங்க? அதிமுக பட்டி தொட்டி எங்க கிராமம் தோறும் ஒரு வீடுகள்லயும் இருக்கு சார். விஜய்க்கு சினிமாவுல தான் சார் ஈர்ப்பு. ஒரு வீட்லயும் ஒருத்தருக்கு அன்னைக்கு வீட்டுல 5 பேர் இருக்கா விஜய்க்கு. 5 நபர்கள் இருக்கா விஜய்க்கு. ஒரு வீட்லயுமா? மொத்தமே 5 ஓட்டு தான் ஒரு வீட்லயே, ஒரு 5-6 ஓட்டு தான் இருக்கும். சொல்றீங்கல்ல, இன்னைக்கு மக்கள் என்ன தெரியுமா, 2 பக்கம் பணம் கொடுத்தாலும் வாங்கிட்டு ஓட்டு விஜய்க்கு போட தயாராயிட்டாங்க. நீங்க சிரிப்பா இருக்கலாம். முதல்ல சொல்லிட்டேன், மாதேஷ் போன்ற ஊடகவியாளர்கள் வந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. இல்ல சார், நான் என்ன கேக்குறேன், இருங்க, விஜய்க்கு அவ்வளவு பவர் இருக்கு, அவர் அதிகாரத்துக்கு வரும், வாழ்த்துக்கள், நானுமே வாழ்த்துறேன். விவசாயிகள் பற்றி என்ன பேசுவார்? ஏதாவது பேசியிருக்காரா? விவசாயிகள் நலன் குறித்து ஏதாவது பேசியிருக்காரா? பேச எங்க நாமக்கல்னு வந்தா ஆஞ்சநேயரை பத்தி பேச சொல்றாரு. இத வேற என்ன மணக்குள விநாயகர் சொல்றாரு. இந்த மாதிரி ஊருக்கு போய் இதை ஹைலைட்டா சொல்றாரு. அங்க இருக்கிற பிரச்சனைகள் என்ன, நான் வந்தா இதை செய்ய போறேன் அப்படின்னு ஏதாவது சொல்றாரு விஜய்? அன்னைக்கு திமுக எப்படி ஆட்சிக்கு வந்தது? மக்கள் பிரச்சனை பெருசா செய்யலையே. ஹிந்தி எதிர்ப்புன்னு எது பிரதானமா அதை சொல்லி தான் அண்ணாதுரை ஆட்சி உயிரை கொடுத்தது சார். மாணவர்கள் அந்த இளைஞர்கள் மாணவர்கள் உயிரை கொடுத்தாங்க. அப்ப அந்த மொழிக்காக, அப்ப அந்த உயிரிழப்பு காரணம் அண்ணன் நீங்க சொன்ன ஏத்துக்குவீங்களா சார்? அவன் உயிரை கொடுத்திருக்கான் மொழிக்காக, ஒரு நோக்கத்துக்காக போராட்டத்தை ஆரம்பிச்சார். இப்ப நீங்க சொல்ற மாதிரி அவரால் தான் அந்த உயிர் போச்சுன்னு சொல்ல முடியுமா? அண்ணா சொல்றீங்க சார், இருங்க சார், மொழிக்காக உயிரை கொடுத்த தேசத்துல போயிட்டு 41 பேர் எது கொடுத்தாங்கன்னே தெரியாம போய் விஜயை பார்க்க போய் கொடுத்திருக்காங்க சார். எதிர்காலத்தில் நம்மை காக்க வந்தவன தலைவனை பார்க்க போய் உயிர் இருந்துருச்சு. இது எதிர்பாராத ஏற்பட்ட விபத்தை வேற மாதிரி நீங்க சித்தரிக்க வேண்டாம் தயவு செய்து. எந்த ஒரு தனி மனிதனாவது தன்னால் கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடிச்சு செத்தியா, நீங்க 10 லட்சம் ரூபா கொடுக்குறீங்க, யார் விட்டு பணம்? அரசாங்க பணம். மது உடலுக்கு கேடு, நாட்டுக்கு கேடு, உயிருக்கு கேடு. எழுதி லேபிள் ஒட்டி விற்க சொல்லி உங்களுக்கு யார் சொன்னா? அப்ப அவன் கொலைக்கு காரணமே நீங்க தான். உடந்தை உங்க மேல எப்பயார் போடணும், ஆட்சியாளர் மீது. நீங்க அதுக்கு 10 லட்சம் ரூபா எடுத்து கொடுக்குறீங்கல்ல. நேத்து இது எதிர்பாராத ஒரு விபத்து தானே, 2 லட்சம் ரூபா அறிவிக்கிறார் முதல்வர். அப்புறம் 5 லட்சமோ 10 லட்சமோ சொன்னார். ஆனா விஜய் கொடுக்கிற ஒவ்வொரு 20 லட்சம் அவருடைய உழைப்புல வந்த பணம். எந்த ஒரு தலைவனாவது ஒருத்தர் கட்சியில ஒருத்தர் இறந்துருந்தானா 20 லட்சம் ரூபா இன்னைக்கு இந்த மண்ணில் யாரா கொடுத்துருப்பாங்க? நீங்க கிராம பகுதி சார். இறந்தவங்க வீட்டுக்கு நம்ம போய் துக்கம் விசாரிக்க போவோமா, இல்ல இறந்தவர்கள் என் வீட்டுக்கு வாங்க நான் உங்ககிட்ட துக்கம் விசாரிக்கணும்னு சொல்லுவாங்களா? பாயிண்ட். விஜய் அந்த வீட்டுக்கு போறார்.
அங்க ஒரு கும்பல் கூடி அசம்பாவிதம் ஏங்க நடக்குது. என்னங்க ஒரே இது நிமிஷம் விஜய் போனாவே கும்பல் கூடுதுன்னா அப்புறம் என்னங்க என்ன அரசியல்? முழுவதும் பேச விடணும். ஏங்க தயவு சார் செய்து அவர் கும்பல் மாதேஷே, கூடுதுன்னா அவர் வீட்ல தான் சார் இருக்கணும். என்ன முழுசா பேச அப்படின்னா விட்டு அவர் பதில் சொல்லுங்க. எப்பவுமே வீட்ல தான் சாரி, உட்காரணும். என்ன பேச விட்டு பதில் சொல்லுங்க. அந்த இடத்துக்கு போற சூழ்நிலைக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்க தயார்ன்றது அவர் போக தயார். நீங்க போக கூடாது. 3 முறை யார் கடிதம் இப்ப கொடுத்தாங்க. பாதுகாப்பு இவர் குடுக்கலன்னு சொன்னது? ஏங்க, பாதுகாப்பு தடுத்தது. டிஜிபி ஆஃபீஸ்ல இவருக்கு பெட்டிஷன் வைப்பிரிவு கொடுத்தாங்க. பாதுகாப்பு இருக்கா? இசட்டா வேணும்னு கேட்டாரா? எதுங்க? இவருக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு இருக்கு சார். சரி, இவரே 150 பவுன்சர்களை கேரளாவுல இருந்து இறக்குறாரு எப்போ ஒரு கூட்டத்துக்கும். அதை மீறி ஏன் தானே- அப்ப அதுக்கு தகுந்த போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுங்க. சார் எந்த போலீஸ் சார் விஜய் வந்தா பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்லுது? தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் போறாருன்னா 2 நாளைக்கு முன்னே சாலை சரி பண்றீங்க, 4000 போலீஸ் போடுறீங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு விஜய்க்கு வர்ற கூட்டத்துல 10ல் 1 மடங்கு வருதா? அதுக்கு அவ்வளவு போலீஸ் போடுறீங்களா? விஜய் இஸ் அ கரிஸ்மா. நீங்க சொல்ற மாதிரி அரசியல் சொல்வாக்க சார், விட்டுங்க. விஜய் ரசிகர் வந்தா வர்றான். உண்மையிலேயே கூட்டம் கூடுனா அங்க போலீஸ் அந்த நிரப்பப்படுகிறது சார். கட்டுப்படுத்துறது யாருங்க? அதுக்கு தாங்க அரசு. போலீஸ் அதெல்லாம் எல்லாருக்கும் தாங்க கட்டுப்படுத்துவாங்க. நாளைக்கு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ உங்க ஊர்ல நாமக்கல்ல ஏதாவது நடந்தா, கரூர்ல நடந்தா அவங்க தான் சார் ஃபேஸ் பண்ணணும். அவங்க தான் சார் உளவுத்துறைக்கு பதில் சொல்லணும். விஜய் ஒண்ணே ஒண்ணு. முதலமைச்சருக்கு பதில் ஒரு சொல்லணும். நிமிடம், ஒரே நிமிடம். அங்க போனா மீண்டும் அவர் பாதுகாப்பு பத்தி கவலை இல்ல. பொதுமக்களுக்கும் பொருட்களுக்கும் சேதம் ஏற்படுற கழிச்சு நான் செய்ய வேண்டியதை சேதாரம் இல்லாம செய்யணும் வரவழைச்சாவது கொடுக்குறாரு. எப்படி ஒரு 30 நாள் கழிச்சு? பாதிக்கப்பட்டவங்க இல்ல 30 நாள் கழிச்சும் அவர் போனா பிரச்சனை தான் வரும். என்னங்க? 30 நாள் கழிச்சு பிரச்சனை ஏங்க, நடந்த அன்னைக்கு அவர் வந்துட்டார் சார். டிஜிபி ஆபீஸ்ல பெட்டிஷன் கொடுத்தல ஊடகத்துல வந்தா இல்லையா? ரைட்டுங்க. மனு என்ன கொடுத்தாரு? நான் பாதிக்கப்பட்டவரை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்லி நிவாரணம் வழங்க செல்கிறேன். ம். எனக்கு அனுமதியும் பாதுகாப்பு ஒரு மாதிரி கொடுத்தார். ம். தற்போது உள்ள சூழ்நிலை அப்படி எல்லாம் எதுவுமே கொடுக்கல சார். கொடுக்கல. டிஜிபி ஆபீஸருக்கு பாருங்க. தயவு வேணா நான் நீங்க வேணா கேளுங்க. நாளைக்கு என்ன விட உங்களுக்கு பவர் இருக்கு. இல்ல சார், அவங்க முறையா எதையுமே நீங்க மனு கொடுங்க கேளுங்கன்னு எல்லாம் சொல்றாங்க. நான் என்ன கேக்குறேன், விஜயால 30 நாள் கழிச்சு அங்க போக முடியல. அவர் எங்க போனாலும் கூட்டம் கூடும். சரி, எங்க போனாலும் அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும். இப்படி பயந்துகிட்டே இருந்தாலும் எப்படி சார் அரசியல் பண்ண சரி. முடியும்? நீதிக்கு அவர் வந்தாவே கூட்டம் கூடும்னா எப்படி சார் இது? எந்த அப்புறம் நாடு எப்படி சார் அரசியல்ல சாதிக்க ஒரு முடியும்? தலைவரை பார்க்கறதுக்கு எத்தனாயிரம் பேர் போறது யாரு தடுத்துதான் வரலாறு இது வரைக்கும் இல்ல. ம். விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் QR கோடு கொடுத்து 5000 பேர் தான் வரணும்ல ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த ஒரு தலைவருக்கு தான் அப்படிலாம் பண்றாங்க. QR கோடு வச்சு நீங்க 5000 பேர் தான் சேர்க்கணும், 2000 பேர் தான் சேர்க்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்ல. இப்ப பாண்டிச்சேரியில என்ன நடந்தது? பாண்டிச்சேரியில QR ஆமா, கோடு. பாண்டிச்சேரியில அவ்வளவுதான் சேர்க்கப்பட முடியும்னு சொல்லிட்டாங்க. அவங்க சரி. அந்த போலீஸ் அம்மா சொன்னாங்களா? கிளியரா சொன்னாங்களா? ரைட். இசா சிங் என்ன சொன்னாங்க? சரி, சார் நீங்க எவ்வளவு கேட்டீங்களோ அதை நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு சரி. நீங்க ரூல்ஸ் போடாதீங்கன்றாங்க. ஏன்னா சொல்றேன். ஏற்கனவே 40 பேர் உங்களால தான் ஓகே. செத்தாங்கன்னு உங்களை தயவு செய்து மாதேஷ் நீங்க அது மாதிரி அவங்க சொல்லக்கூடாது. அப்படிதான் சொன்னாங்க. நீங்க ஆங்கிலத்துல அது மாதிரி சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா மனிதநேயத்தை கொஞ்சமாவது மனசாட்சி நான் இருக்கணும். சொல்லல சார். அந்த அவங்க- அம்மா இசா சிங் அவங்க ஆமா, SSP. காவல்துறை அதிகாரி பொறுப்புலாம் அப்படிதான் பேசுவாங்க. உங்களால செத்தம்னு சொன்னது தப்பு. அந்த இன்சிடென்ட் ஆல்னு சொல்லுங்க. இன்னொரு இன்சிடென்ட் அது மாதிரி நடக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. உங்களால செத்தம்னு அவங்க சொல்ல. தயவு செய்து தப்பா திருச்சி பேச வேண்டாம். கரூர் நடந்தது மறந்து விட்டீர்களா? அது போன்ற சம்பவங்கள் நடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ரெண்டையுமே நீங்க பார்த்துட்டு இப்ப கூட கிளிப்பிங்ஸ் இருந்தா போட்டு பாருங்க. ம், ம். கரூர் போன்ற அசம்பாவிதம் 41 உயிர் போயிருச்சு. அது மாதிரி இங்கேயும் நடக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேனாங்க. சரி. அப்ப நான் அது விஜயால போயிருச்சுன்னு அவங்க சொல்றாங்க. அது மாதிரி சம்பவம் இங்க வேண்டாம், கட்டுப்பாடா போங்கன்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்பாடுக்கு உள்ள வருவாங்க அந்த கூட்டம் அப்படின்னு பார்த்தா ஒரு நாளுமே அது நடக்காத மாதிரியே இருக்கு. மீண்டும் மீண்டும் அது தள்ளுமுள்ளாவே இருக்கு, பிரச்சனையாவே இருக்குது. ஒவ்வொரு முறையும் போலீஸ் தரப்பு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, நீங்க இப்படிதான் வரணும், இப்படிதான் போகணும்னு. சரி, விஜய் தரப்பும் ஒவ்வொரு முறையும் கூட்டம் நடந்தும் போது சரி. அவங்க ஒரு 4 பக்கம் அறிக்கை கொடுக்குறாங்க. இதெல்லாம் வரக்கூடாது, இவங்க எல்லாம் வரக்கூடாது, வண்டியில பின்னாடி வரக்கூடாது, மரத்து மேல ஏறக்கூடாது, கம்பத்து மேல ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. இது எத்தனை நாளைக்கு இது நடந்துனே இருக்கும்? இப்ப எப்ப இது மாறும்? மழை பெய்யுது, கடுமையான மழை, டேம் உடையிற மாதிரி ஆபத்தான சூழல் இருக்கு. நைட்டோட இப்போ அனைத்து துறை முறுக்கி விட்டு அறிவிப்பு செய்து பொக்லை நேந்தர்கள்லாம் கொண்டு அந்த அறை படுப்படுத்துகிற வேலை எல்லாமே செய்கிறாங்களா அரசு. அதே மாதிரி கட்டுக்கடங்காத கூட்டம்னா அதுக்கு தகுந்த போலீஸ் பாதுகாப்பு, அதுக்கு தகுந்த இடத்த ஒதுக்கி கொடுக்குறது அரசின் கடமை. அந்த உயிரிழப்பு ஏற்பட்டதுக்கு அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை, மாவட்ட ஆட்சித்தலைவர், அரசு தான் பொறுப்பேற்கணும். விஜய் எந்த வகையிலும் பொறுப்பல்ல. ஒன்னே ஒன்று, திட்டமிட்டபடி அந்த நேரத்திற்கு அவர் போயிருக்கலாம். அதில் கற்றுக்கொண்ட பாடம் தான் விஜய்க்கு என்ன தெரிஞ்சுனீங்களே, நேற்று 10 நிமிஷத்துக்கு முன்னே அங்கே போயிட்டார் பாண்டிச்சேரிக்கு. நல்ல பொருள். இப்போ நீங்கள் சொன்னீங்களா கற்றுக்கொண்ட பாடம்னு, ஒரு வகையில் நான் சொல்கிறேன், அந்த அன்னைக்கு அந்த லேட் ஆனதை தவிர்த்திருக்கலாம். பட் தவிர்க்க முடியாத சொல்ல இனியும் அவர் என்ன பண்ணிட்டார், நாம் அந்த தவறு கூட செய்யக்கூடாது தான் கரெக்டான டைம் போயிட்டு. அப்போ என்ன அர்த்தம், அவர் சூழ்நிலையை புரிந்து கொள்கிறார், யதார்த்தமாக எல்லாமே தெரியுது. நீங்கள் அரசியலுக்கு அதாவது பிறக்கிறப்ப இப்போ சொல்கிறாங்க அவர்கிட்ட பூத்து ஏச்சன் இருக்காங்களா அப்படின்னு பேசுகிறீங்கல்ல, அவர் பூத்து ஏச்சன்ட்டு தேவையில்லைங்க. நீங்கள் போய் பணம் கொடுத்து தூக்கிட்டு வந்து ஓட்டு போடுறதுக்கு தான் உங்களுக்கு ஆள். அவன் டைரெக்டாக போய் ஓட்டு போட போகிற எதுக்கு ஏஜென்ட்டே தேவையில்லையே. விஜய்க்கு என்ன சின்ன ஒதுக்குறாங்களோ அது தொலைவு ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கவும் போகிற பிலோ பாட்டி, இங்கே இருக்கவும் போகிற பிலோ பாட்டி யாரும் கூட்டிகிட்டு போகண்டாம். இப்போ இல்லைங்க, அதிமுக திமுக அந்த ஊரில் ஓட்டு போலிங் ஆகிற இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது. விஜய் ரசிகரா மாட்டீங்க யதார்த்தமாக நான் இப்போ சொல்லிட்டேங்க. இன்னும் நான் அதிமுக அனுதாபி.
புரட்சி தலைவர் எம்ஜிஆரை மனதார நேசிப்போன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகுந்த பற்று கொண்டவர். எம்ஜிஆர் இதை விட இடத்துல நான் நீங்க என்ன விஜயை வச்சு பாக்குற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க நீங்க. இப்போ சொல்றேங்க, கிரௌடு பிள்ளைங்கள எம்ஜிஆருக்கு நிகர் அவர் தான். அதை நீங்க ஏத்துக்கிற ஏன்னா அன்னைக்கு கூட டெக்னாலஜி இல்லைங்க. இன்னைக்கு இவ்வளோ எம்ஜிஆர் படத்தில் அன்னைக்கெல்லாம் தேட்டரில் எங்கள் ஊரில் ஒரு படம் பார்த்தா பாலசுப்ரமணிய தேட்டர்னு ஒன்று இருந்தது. ஒரு அம்மா லேடி இருக்காங்க. அந்த அம்மா சினிமாவுக்கு போகிற அன்னைக்கு படத்துக்கு சில பேர் போக மாட்டாங்க. ஏன்னா நம்பியாரும் எம்ஜிஆர் கத்தி சண்டை போடுவாங்க. பிஎஸ் வீரப்பா பின்னாடி வந்து எம்ஜிஆர் அடிக்கிற மாதிரி வருவான். இந்த அம்மா அங்கே இருந்துட்டு என்னம்பாங்க, ஐயோ ஐயோ உங்களை அடிக்க வரையான் தம்பி தம்பின்னு கத்துவாங்க. ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு விவரம் தெரியல. உண்மையாலுமே சினிமாவை நிஜம் நினைச்சாங்க. ஆனால் இன்னைக்கு அது மாதிரி சீன் வந்து போர் அடிக்கிற பாஸ்வேர்ட் தள்ளி விடுறாங்கிற காலத்தில் விஜய் எத்தனை பேர் நேசிக்கிறான். அப்போ தற்குறிங்கிறீங்களே, மாணவர்களாக தற்குறியா, படித்தவர்களாக தற்குறியா, என்னங்க பேசுறீங்க? விஜயை ஆதரிச்சா அவன் தற்குறி. என்ன அருமையான பட்டம் பார்த்தீங்களா? இந்த திமுக கட்சி இதெல்லாம் இருக்கவங்கள என்னங்க ஆளு? இப்போ ஒரு சின்ன உதாரணத்தை பேசுவோம். திருப்பரங்குன்றம் எதையும் பகுத்தறிந்து பாருங்க. தமிழை வந்து எதையுமே ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வையோட பாக்குறவங்க. அதே போல இங்கு வந்து படித்த மேம்பட்ட சமூகமா நம்ம மாறணும்னு ஒவ்வொரு நாளும் அதை கடத்தி கொண்டு போயிட்டு இருக்கும்போது நீ பாட்டுக்கு ஒரு சினிமா மனப்பான்மையிலேயே இருக்கியே, அதனால அவங்க அந்த பேரை வச்சு கூப்பிடுறதையா இது வருது அந்த இடத்துல. ஏன் மற்ற தலைவர்கள்லாம் போனால் உடனே பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுத்துறீங்க, நிபந்தனை கொடுக்க? விஜய்க்கு மட்டும் வளர்ச்சியை கண்டு பயப்படுகிறீர்கள், அஞ்சுகிறீர்கள். அதுக்கு ஒரே ஒரு பார்சியலாக செயல்படுறேன். திருப்பரங்குன்றத்தில் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் ஒரு உத்தரவு கொடுத்தார். அதாவது நீதிமன்றத்தில் எப்படின்னா ஜட்ஜை விமர்சிக்க முடியாது, தீர்ப்புகளை விமர்சிக்கலாம். அவர் கொடுத்த தீர்ப்பு தீபம் ஏத்தனை தூண்டல. அது தப்பாக இருந்தால் மேல்முறை ரைட். நீங்கள் நான் மேல்முறையீடுக்கு போகணும், அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தலை. கரூரில் கோயில் நிலத்தில் குடியிருக்காங்க, அது எவிக்ஷன் பண்ணி அதே மதுரைக்கில் தான் உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டுது. இதாவது ஒரு தீபமேற்ற பிரச்சனை, அதில் ஆயிரக்கணக்கானோர் பட்டா வாங்கி கோயில் நிலத்தில் பட்டா வாங்கி இருக்கிறான், வீடு கட்டிட்டான், தொழிற்சாலை கட்டிட்டான். அதை இடிக்க சொன்னாங்கல்ல. முதல்வர் மக்கள் மேலே அக்கறை இருந்தால் என்ன பண்ணியிருக்குது? இத்தனைக்கு கோயில் இருந்தானா இருக்கட்டும், நாங்கள் அப்பீலுக்கு போகிறவங்களுக்கு டைம்னு அதை போய் நிறுத்தி இருக்கணும்ல. போலீஸ் போய் அவ்வளோ அராஜகம் பார்த்தீங்களா? அதில் ஈவன் கூட்டணி கட்சி இருக்க ஜோதிமணி எம்பி கூட போராடினாங்க, அதிமுக எம்பி விஜயபாஸ்கர் போராட்டம், திமுக ஒன்றியச்சாலும் போய் அதில் போராடுறாங்க. அப்போ மக்களுடைய எண்ணங்களை உணர்ந்து அதுக்கு ஏன் நீங்கள் அவ்வளோ அவசரப்படுத்துறீங்க? நாங்கள் என்ன சொல்லியிருக்கணும் உயர்நீதிமன்றத்தில், நாங்கள் அப்பீலுக்கு போகிறோம், மக்களை வெளியேற்றக்கூடாது இப்போதைக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. இதுதான் பார்ஷியாலிட்டி. விஜய்க்கு ஒரு நியாயம், மற்ற தலைவருக்கு ஒரு நியாயம். இதான் நடக்குது. இல்ல விஜய் இதையெல்லாம் சரியா இப்படி கொண்டு வாங்க, நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா இப்படிதான் இருக்கணும், நீங்க சட்டத்தை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றது அங்க தப்பா? இப்போ அவர் என்னங்க சட்டத்தை ஃபாலோ பண்ணல? சட்டத்தை ஃபாலோ பண்ணாம ஒரு தலைவனாக இருந்தால் நான் தினம் வெளியில் வரும்போது தினம் ஆயிரக்கணக்கான போய் சாவு காரணமாயிருவாங்க. அவ்வளவும் விட்டுட்டு வீட்டோட இருக்காரு. என்னை நான் புரட்சி தலைவர் என்ன சொன்னார்? இதில் குண்டடிபட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்தினா கூட அவர் முகத்தையே பார்க்காம ஓட்டு போட்டேன் தலைவர். விஜய் பனையூர்ல வீட்டுக்குள்ள பூட்டிக்கிட்டு தான் ஓட்டு போட மக்கள் தயாராயிட்டார். இது யதார்த்தமான உண்மை. மாற்றம் வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க. கரிஸ்மா ஒண்ணு மாற்றம் வேணுங்கிறப்ப என்ன பண்ணுவீங்க? இல்ல அந்த மாற்றத்துக்கு விஜய் தான் சரியானாலா? ஏன் சரியில்லைங்க? கொடுத்து ஒரு பைக் ஓட்ட தெரியுமாங்கிற கொடுத்து பார்த்தா தாங்க பைக் ஓட்டுவானா இல்லையா? போய் விபத்து ஏற்பட்டுனா உனக்கு ஓட்ட தெரியல சொல்ல, பைக் எடுக்காட்டி உனக்கு தெரியுமான்னு அது என்னங்க இது? இது எந்த வகையில நியாயம்? இல்ல இந்த இளைஞர் கூட்டத்தை ஒரு வேற ஒரு பார்வை வைக்கிறாங்க. எல்லாமே சரியா தானே பேசுறாரு. என்ன பேசல? சரியா பேசுன வரைக்கும் என்ன பேசல சொல்லுங்க. என்ன அரசியல் நான் வந்தா இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்காரு. அது மீறி கேட்டா கொள்கைங்கிற கொள்கை ரைட்டு. தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னீங்க? நாங்கள் வந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்தால் லிட்டருக்கு 5 ரூபாய் டீசலை குறைப்பேன். நீங்க சொன்ன வாக்குறுதியை செஞ்சுட்டு நிறைவேற்றிட்டீங்களா? பெட்ரோல் குறைச்சாங்கல்ல. பெட்ரோலுக்கு 3 ரூபா, டீசலுக்கு 5 ரூபா குறைக்கணும், 1 ரூபா கூட குறைக்கல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அது மாதிரி பொய் வாக்குறுதியை அவர் கொடுக்க விரும்பல. எங்கிட்ட ஆட்சி கொடுத்து பாருங்க, மக்களுக்கானதை சேவை செய்யறதுதான் ஆட்சின்றார். ஒரே கொள்கை அதான். சும்மா அவரை போய் கொள்கை என்ன என்ன கொள்கை? கொள்ளையடிப்பதா கொள்கை? பொய்ய சொல்லி கொள்ளையடிக்கிற கொள்கையா? ஒருத்தர் ஆரியருங்கிறான், ஒருத்தர் திராவிடருங்கிறான். நாட்டில் இதுதானே ஓடிக்கிட்டு இருக்குது. வேற என்ன ஓடுது? அவர் எதுக்குமே இல்லைங்கிறாரே. விஜய் ஒரு கலப்படமா இருக்காரு, எதுவுமே ஒரு தெளிவில்லாம இருக்காரு, ஒரு குழப்ப அரசியலை கொண்டு வர பார்க்கிறாரு, மீண்டும் ஒரு பிற்போக்குத்தனமா கொண்டு போறாரு இந்த இளைஞர்களை. எவன் ஒருவன் வளர்ச்சி அடைகிறானோ அந்த வளர்ச்சியை பொறுக்காதவன் இது மாதிரி தான் சேர்த்த ஒரு சுத்துவாங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. இன்றைய தினத்தில் தமிழ்நாட்டில் வருங்காலத்தில் கண்டிப்பாக ஒரு அரசியல் சக்தியாக உருவெடுத்து விட்டார். அதை தடுக்கிற சக்தி யாருக்குமே கிடையாது. உங்க ஊர் செங்கோட்டைன்னு எல்லாம் ஒரு மூத்த தலைவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, அவரெல்லாம் தாவேக்கா போனதெல்லாம் சரின்னு நினைக்கிறாங்களா மக்கள்? அங்க
நீங்களாம் அது சரின்னு உடன்படுறீங்களா? இப்போவும் நான் அதிமுக அனுதாபின்னு நீங்க உணர்வா சொல்றீங்க, சரிங்களா? என்னதான் விஜய் கிட்ட ஒரு 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 மாஸ் இருக்குன்னு உங்களுடைய கருத்து இருந்தாலும் அதிமுக அனுதாபின்றத பதிவு செய்றீங்க. ஆனா தாவேகாவிலே போய் சேர்ந்துட்டாரு அவரு. அதெல்லாம் சரியா? அதுக்கு ஒரு கருத்து சொல்றேன். நீங்க ஏத்துக்கிறது ஏத்துக்காது மகேசனுடைய பக்கம். அதிமுகன்றது புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்டு அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட இயக்கம். இப்போ அவங்க இருந்தப்ப பதவி சுகத்தை அனுபவிச்சுட்டு வெளியேறியிருந்தா தப்பு. நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க பீரியடு முடிஞ்சு போச்சு. இப்போ இன்னொரு தலைவர் வரப்போ அந்த தலைவரை பிடிச்சி, இப்போ எனக்கு எடப்பாடி பிடிக்குது, நான் அந்த கட்சியில் என்ன வந்து சில சக்தியில் போய் சேர்றதுக்கே தடுத்தனால நான் வெளியேறி விவசாய முன்னேற்ற கழகம் தொடங்கி ஓட்டிக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னு சொல்ல, நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவருடைய நிலைமைக்கு அங்கே ஒத்துவல்ல, வெளியேறாரு. அதனால அவரை பேசுறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. அவருக்கு பிடிக்கல போயிட்டு அதிமுக துரோகி நூற்றாண்டு காலம்னா அந்த இயக்கத்தில் தற்போது எனக்கு பிடிக்கவில்லை, வெளியேறிட்டுன்றார். நான் எடப்பாடி கண்மூடித்தனமாக ஆதரித்தால் கூட அந்த இடத்துல செங்கோட்டையனும் தப்பு நான் சொல்ல மாட்டேன். அவருக்கு பிடிக்கல, அவர் வெளியேறிட்டார். ஒருவேளை அவர் என்ன நினைக்கலாம், இனி மக்கள் விஜயை தலைவராக்க முடிவு செய்து விட்டார்கள், முதல்வராக்க முடிவு செய்து விட்டார்கள், இப்போ செங்கோட்டை எடப்பாடிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்க. நேற்று போய் செங்கோட்டையை தனியாக கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் போய் மெட்ராஸ் வந்துட்டு இன்றைக்கி பொதுக்குழு கொண்டு போயிருந்தாருன்னா ஒரு 5 பேர் அவர் ஊருக்கார் வருவான். சரி, தாவேக்காவில் சேர்ந்தோன்னா 2000 பேர் ஏர்போர்ட் அங்கே தள்ளுமுள்ளு. அவர் எங்கே போவார்? அங்கே தான் போவார். அப்புறம் என்ன சொன்னீங்க, யாருமே அரசியல் அனுபவம் கொண்ட தலைவர்களே விஜய்கிட்ட இல்லை. நீங்கள் இப்போ போனால் இப்படி சொல்கிறீங்க. அப்போ அவருடைய கொள்கையோ அவருடைய இதை பிடிச்சி திருத்தியாலும் 50 ஆண்டு காலம் அரசியல் இருந்தவர், எம்ஜிஆரால் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கப்பட்டவர், 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்த ஒரு தலைவனை போறாருன்னா அந்த தலைவரை பற்றி தெரியாம போய் சேருவாரா கண்மூடித்தனமா? அவர் என்ன புது குழந்தை அரசியல் அனுபவம் இல்லாதவரா? சொல்லுங்க. கொங்கு பகுதியில் விஜய்க்கான ஆதரவு கூடி இருக்குன்றீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. நாட் ஓன்லி கொங்கு பகுதி, அனைத்து பகுதியிலுமேங்க. இப்போ இதனால நாம் தமிழர்கள் ஓட்டு வங்கி சரியும், என்ன சர்வே விசிகாவினுடைய ஓட்டு வங்கி பெரிய அளவில் சரியும், திராவிட முன்னேற்ற கழகத்தை சிறுபான்மையர் ஓட்டுகள் பெருத்த பாதிப்பு. அதுதான் அவங்களுக்கு கோபம். இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய தீபமேற்ற பிரச்சனை அதுதான். இந்த சிறுபான்மை ஓட்டு போற விஜய்க்கு போயிருமே அப்படின்றத இதோட வேகம் காட்டுறாங்க. யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். சரி, இந்த தீபமேற்ற பிரச்சனை அவன் பாட்டுக்கு தீபத்தை ஏத்திட்டு போயிருந்தா ஒரு பிரச்சனை இல்லையா? இது என்ன சார் ஆயிரும் சொல்லுங்க. விஜய் ஏதாவது பேசினாரா திருப்பரங்குன்றம் பத்தி? தேவையில்லாம மக்கள்கிட்ட சர்ச்சை உருவாக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்க. இருங்க சார், ஒரு அரசியல் கட்சி தலைவரை ஒவ்வொரு இஷ்யூக்கும் அவருடைய கருத்து ஒண்ணு இருக்கு. இடம் பொருள் அறிந்து பேச வேண்டும். எல்லாத்துக்கும் ஒரு சாராரா இப்படி சொன்னா என்னப்பாங்க, அவர் வந்து இந்துக்களுக்கு ஆதரவா பேசிட்டாம்பீங்க. அப்படி பேசினா சிறுபான்மைங்க. காலம் பதில் சொல்லும். ஒரு கோர்ட் விஜய் யாருன்னு மக்களுக்கு தெரியணும் இல்ல? திருப்பரங்குன்றம் சம்பவத்துல, திருப்பரங்குன்றம் இஷ்யூல விஜயின் கருத்து என்னன்னே தெரியல சார் மக்களுக்கு. விஜய் ஒண்ணு இந்த பக்கம் நிக்கணும், இல்ல அந்த பக்கம் நிக்கணும். அததான் சீமான் சொன்னாரு. நீங்க எந்த பக்கம் அமெரிக்காவில் யூகேவில் தமிழகத்திலிருந்து போனோம்ல, அந்த நாட்டில் பிறந்த குழந்தைக்கு விஜய் பேர் வைக்கிறேன். எவ்வளவு பைத்தியம் அவனுக்கு அப்படின்னா விஜய் மேல இருக்கும். கிரேசி, நீங்க விஜய் யாருன்னே தெரியாதுங்கிறீங்க. விஜய் யாருன்னு தெரிஞ்சதுன்னா இதுக்கு ஏன் கருத்து சொல்லணும்னா நீங்க அதுக்கு போய் விஜய புகழ் பாடிட்டு இருக்கீங்க. சர்ச்சையில கொண்டு கூடாதுங்க. அதனால பொறுமை காக்குறாங்க. நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் உள்ளது. நீங்க தான் வழக்கு நிலுவையில் உள்ளதனால தேவையில்லாம மக்களுடைய பதற்றமான சூழலை உருவாக்க வேண்டாம். எல்லாரும் கருத்து சொல்லிட்டாங்க வெளியே. திருப்பூர் அவங்க அரசியல்வாதிங்க. எப்படின்னா விஜய் அரசியல்வாதி இல்லையா? அரசியல் என்ன கேடுகட்ட அரசியல் பண்றாங்கன்னு சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. மக்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. தினசரி என் செய்தி தொலைக்காட்சியில் வர வேண்டும், பேப்பரில் வர வேண்டும். ஏன்னா உங்களுக்கு தான் மக்கள் ஆதரவு இல்லையே. நீங்கள் இப்படி விளம்பரப்படுத்திக்கிட்டாங்க கருத்து சொல்கிறீங்க. அவர் கருத்து சொல்லுங்கிற அவசியமே இல்லை. காரணம், ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால். 1000 வழக்கு இது மாதிரி நீதிமன்றத்தில் நிலுவையில் வரும் சார். ஒரு அரசியல் கட்சி தலைவர் நீங்க இந்த பக்கம் நிக்கிறீங்களா, இந்த பக்கம் நிக்கிறீங்களான்னு சொல்லணும் சார். நிக்கிறவங்க கூட தலைவர் இல்ல, செயல்படுத்தி காட்டுறவங்க தான் தலைவர். விஜய்க்கு திருப்பரங்குன்றம் இஷ்யூ பற்றியான அந்த புரிதல் தேவையில்லை. நாளை வருங்காலத்தில் அதுக்கு நிரந்தரமாக ஒரு சொல்யூஷன் கொடுக்குற இடத்துக்கு அவர் வரப்போறாரு. அவர் சொல்லவே மாட்டேன்றாரு சார். அவர் பேசவே மாட்டேன்றாரு. பேச மாட்டார். பேசுறவங்க செயல்பட இன்னும் முழுமையான ஒரு பதில சொல்லவே இல்லை. பேசுறவங்க செயல்பட்டதா வரலாறு இஷ்யூக்கே அவர் இன்னும் முழுமையான பதில சொல்லவே இல்லை. இன்னுமே சொல்லல. இன்னும் முழுமையா கரூருக்கு என்னன்றத விளக்கமே அவர் கொடுக்கவே இல்லை பெருசா. காமராஜர் வந்து படிப்பறிவு இல்லாதவர் தான். ஆனா அவர் என்ன தெரியுமா அதிகாரி கூப்பிடுவாரா, நீ என்ன பண்ணி எனக்கு தெரியாது, பொதுமக்கள் போறதுக்கு சிரமப்படுறாங்க, இந்த ரோடை நீ நாளைக்கு நிறைவேற்றி கொடுக்கணும், ஒரு பணத்தை ஒதுக்கியும் பெறான், அதுல என்ன சிரமம். அப்ப அவர் மக்களுடைய மனதை அறிஞ்சு அதை எப்படியா செயல்படுத்தணும்னு நினைக்கிறார். சரி, அது மாதிரிதான் எல்லாம் தெரிஞ்சவங்க தான் அரசியல் பேசணும், மீடியாவை பேஸ் பண்றவங்க தான் அரசியல் இருப்பான்.
மணிக்கணக்கில் மேடை ஏறி பேசுகிறவன் தான் மக்களை சந்திப்பான்னு தவறான என்ன வேண்டாம். பேசாதவன் போகிறாமே ஒன்றும் தெரியாதுன்னு நீங்கள் நினைச்சிட வேண்டாம். ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, எந்த ஒரு தலைவனாவது அரசியலுக்கு வந்த பிறகு அவங்க சொத்து மதிப்பு என்ன தயவு செய்து எண்ணிப்பாரு. கலைஞர் குடும்பத்திலிருந்து அத்தனை பேருமே சொல்கிறேன், ஏடிஎம்கே, டிஎம்கே, பாஜக எல்லா தலைவரையும் சொல்கிறேன். ஆனால் தான் சம்பாரித்த பணத்தை துச்சம் என்று எரிந்து விட்டு இப்போ இன்றைக்கி 100 பவுன்சர் வச்சுருக்காருன்னு சொல்கிறீங்களே, 100 பவுன்சருக்கு அவர் பணம் தானே. பார்ட்டி ஃபண்டு எடுத்து கொடுக்கல, அரசாங்கத்து பணத்தை எடுத்து கொடுக்கல, அவர் பணத்தில் தானே ஹெலிகாப்டரில் போகிறாரு, அவர் காசு தானே ஹெலிகாப்டரில் போகிறாரு. நீங்கள் வர்றது மக்கள் பணம், அவர் போகிறது அவர் பணம், அவர் ஊதியத்தில் போகிறார். எப்படி அது தப்புன்றீங்க? இல்லை, அதான் ஒரு பணத்தை மிகப்பெரிய ஒரு வருமானத்தை விட்டுட்டு வராரு அப்படின்னா ஏதோ சேவை மனப்பான்மை, சேவை மனப்பான்மை இதுதான். இங்கே இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களுக்கெல்லாம் சேவை மனப்பான்மை கண்டிப்பாக கிடையாது. ஒரு சிலர் இருக்கலாம் விதிவிலக்கா. இப்போ ஏங்க யார் எந்த அரசியல் கட்சி தலைவர் இது வரைக்கும் ஒரு மந்திரி இருக்கார், புயலால் பாதிக்குது, அரசாங்க பணத்தை எடுத்து நிவாரணம் அத்தோடு சேர்த்து நான் ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் ஊடகத்தில் தான் சொல்கிறீங்க, பத்திரிக்கையில் வருது 1000 ஏக்கர் அங்கே நிலம் வாங்கியிருக்காருங்கிறீங்க, ஒரு ஃபேக்ட்ரி ஓடுது, 2 கப்பல் வாங்கிட்டாருன்னு. எந்த மந்திரியாக இருந்தவங்களுக்கு 17 கிரஷர் ஓடுதுங்கிறான், கல்குவாரி ஓடுதுங்கிறான், எல்லாமே இருக்குல்ல. அவங்க நினச்சாங்கன்னா அவங்களுடைய மாவட்ட இந்த 2 கட்சியிலே திமுக அதிமுக மந்திரி நினச்சா எந்த நலத்திட்டங்க அரசாங்க பணத்தில் செய்ய வேண்டாம், அவங்க சம்பாதிச்ச பணத்தில் அந்தந்த மாவட்டத்தில் வளர்ச்சி திட்டங்க செய்யலாம். யார் செய்கிறா? இன்னும் எத்தனை ஊருக்கு ரோடு போடாமல் இருக்குது, எவ்வளோ வசதிகள், அடிப்படை வசதி, பேசிக் கம்யூனிட்டிஸ் கூட கிடையாது. அப்புறம் என்ன அர்த்தம்? இப்போ எத்தனை இடத்துல விஜய் நூலகம்னு இப்போ நீங்கள் நூலகம் கட்டி கொடுக்குறீங்க. ஒரு குறிப்பிட்ட ஏஜ் அந்த வயதுடையவர்கள் தான் விஜய்க்கான ஒரு வாக்காளர்களாக கூட இருக்காங்க. அவங்க தான் விஜய் மோகம் அதிகமாக இருக்குது. உங்களை போல ஏஜ் ஃபேக்டர்ஸ் உள்ளவங்கலாம் கிராம பகுதியில் விஜய் போய் சேர்ந்திருக்காரா, விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்களா, விஜய்க்கான அந்த பேஸ் இருக்கா அந்த ஊரில், உங்க ஊர் பக்கம்லாம் இருக்கான்னு நான் கேட்குறேன். நான் ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும்னா இளைஞர்கள் லேடிஸ் ஓட்டு போட்டால் தான் அந்த கட்சி ஆட்சிக்கு வரும். இது வரலாறு. அந்த வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணணும், கொண்டு வந்து அந்த பக்கெட்ல ஓட்டிங் பேலட்ல ஓட்டு விழணும். ரைட்டுங்களா? திமுக அதிமுக அதை ஸ்ட்ரக்சரா பண்ணுவாங்க. அதுவும் திமுக எல்லாம் இந்த எஸ்ஐஆர் வந்த பிறகாக எதிர்த்தாங்க. எதிர்த்துட்டும் அவங்க போய் கூடவே நின்றுக்கிட்டு அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே அவங்க என்ன செய்யறாங்க, நாங்க இதுலயே நாங்க தேர்தல் வேலையும் பாதி பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. ஓகே, அவங்க பாருங்க அந்த வாக்குகளை கன்சாலிடேட் பண்றதுக்கு என்ன வேலையோ அதை அருமை அருமை. விஜய் என்ன சொல்றாருன்னா, எனக்கு கன்சாலிடேட்டே பண்ண வேண்டாம், நீ பண்ணி வைக்கிறவனே எனக்கு தான் ஓட்டு போடுறாங்க. இதான் அடிப்படை. அதிமுக திமுகவில் நீங்க கலப்பணி செய்யறீங்கல்ல, அந்த ஓட்டு என்னது நீ பண்ணி நான் எதுக்கு வேணாலும். அது ஒரு ஸ்ட்ரக்சரே இல்ல சார், ஒரு கட்டமைப்பே இல்லாமல் அந்த வாக்குகளை அறுவடை செய்ய அந்த பூத் ஏஜென்ட் அது மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் நம்ம நிறுவுறாங்க. ரைட், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் அதையும் மீறி எனக்கு ஆட்டோமேட்டிக்காவே அது வந்துரும் பாருங்க, அலையில அடிச்சுன்னு வந்துரும் பாருங்க என் பக்கம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே நான் ஓட போறேன், இப்ப இங்க இருந்து நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்றீங்க. இப்ப இருந்து நான் மேரிஸ் ஹோட்டலுக்கு போகணும்னு வச்சுக்க, நான் 2 வீலர்ல வந்திருப்பேன், அது கார்ல வந்திருப்பேன், நான் யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம், நான் பாட்டுக்கு போயிடுவேன். ஓகே, எந்த வண்டியுமே இல்லை. பக்கத்தில் மாதேஷ் அங்கே போகிறவரும் தெரிஞ்சுக்கிட்டு மாதேஷ் என்னார் வருவார், நம்ம அவர் கூட லிஃப்ட் கொடுத்து போயிடலாம்னு உட்காந்துருப்பேன். ஓட்டு போட தயாராக இருக்கான், போய் விஜய்க்கு என்ன செய்யணும்னு அவன் தயாராக ரெடி ஆகிட்டான். நீ முடியாதவன் தானே இப்போ போய் உட்காந்துக்கிட்டு என்னார் வரும்னு பார்த்துக்கிட்டு இருக்கணும். எனக்கு பூத் ஏஜென்ட்டே தேவையில்லைங்க. அந்த காலத்தில் மாதிரிலாம் இப்போ இல்லை, போனால் பட்டன் தட்டினா எதுன்னு போட்டு வர போகிறான், எல்லாமே பக்காவாக பண்ணிட்டான். நீ பெரிய லெவலில் ஓட்டு அவங்க எதுக்குன்னா பணத்தை கொண்டு கொடுத்து வயசானவெல்லாம் வீட்டில் வரப்போகிறதில்ல. அவன் என்ன நினைக்கிறான்னா, எவன் வந்தா ராம ஆண்டான ராவணே ஆண்டானுங்கிற 65 வயசு தாண்டவெல்லாம் வீட்டில் அப்படி தான் இருக்க போகிறான். சரி, அவனுங்களை எப்படியா பணத்தை கொடுத்து கொண்டாந்து ஓட்டு போடுறதுக்கு தான் இந்த படை. ஆனால் இங்கே 60 கீழே 50 கீழே இருக்கவன் புறமே துள்ளி குதிச்சு போய் ஓட்டு போட. யாருக்கு? விஜய். இப்போ ஒரு 26 சாத்தியப்படுமா என்ன? இருங்க, ஒரு பூத்தில் ஒரு தகராறு நடக்குது, கலவரம். அதிமுக இப்போ நான்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னு வச்சுக்க, ஏய் எட்ரா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏடிஎம்கே டிஎம்கே தகராறு பண்ணுவோம். இன்னைக்கு 2 கட்சியிலுமே இந்த வெஹிக்கிளுக்கு ஸ்கிராப்பிங் பாலிசி கொண்டாந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சு போகிற கேஸ். இதெல்லாம் 60க்கு மேலே ஓய்வூதி கேஸு. அங்கே என்ன பிரச்சனை நடந்தா, மாவட்ட செயலாளருக்கு ஃபோன் பண்ணுவான், மாவட்ட செயலாளர் அமைப்பு செயலாளருக்கு ஃபோன் பண்ணுவேன், அதுக்குள்ளே அவன் ஓட்டு போட்டு எல்லாம் பண்ணிட்டு போயிடுவான். இவன் ஏடா பார்த்துக்கலாம். நாளைக்கு பாருங்க டாமினேஷன் யார் இருக்கான்னு, அங்கே யார் இருக்கான்னு பாருங்க. பூத்துக்கு முன்னாடி இவன் 2 பேர் பின் வாங்கிக்கான், அவன் தான் முன்னிலை இருக்கான். நீங்க ஏர்போர்ட்ல செங்கோட்டையனுக்கு வந்த அந்த 2000-3000 பேர் கூட்டத்தை பார்த்துட்டு, ஓ செங்கோட்டையனுக்கு இவ்வளவு கூட்டம் கூடுது, நம்மளும் விஜய் ஆதரவு கொடுப்போம். தலைவர் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் மவுண்ட் ரோட்ல பதவி ஏத்தனைக்கு 20 லட்சம் பேர் புண்ணியம். சரி, அதெல்லாம் நம்ம யாராலையும் செய்ய முடியாதுங்க. அதான் நான் தான் சொன்னேன், அவருக்கு நிகராக ஒரு தலைவர் கிடையாது. இப்போ இன்னொன்று கூட சொல்கிறேன், இன்னைக்கு கூட நான் மதிக்கிற எடப்பாடியார் பொதுக்குழுவில் ஒரு தலைவர் பொதுக்குழுக்கு போகிறார், அவருக்கு அங்கே என்ன ஏற்பாடெலாம் அடுத்த
அங்கே இருக்க தலைவர்கள் அனைத்து இந்திய அண்ணாவோட முன்னேற்ற கழகம் நடத்துகிறோம். எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை வச்சு அவர் போய் பூ போடுறார். அண்ணா படம் வைக்கணுமா இல்லையா? வைக்கணுமா இல்லையா? இப்போ நான் சுட்டி காட்டுறேன்னா அந்த இயக்கம் நல்லா இருக்கணும், அவர் மேலே இருக்க அன்பில் சுட்டி காட்டுறேன். அவர்கிட்ட இருக்கவங்க அதை கூட செய்யலை. ஆனால் விஜய் அண்ணாவே எம்ஜிஆரே வச்சிருக்காரு. இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க சொல்லுங்க சார்? விஜய்க்கு அண்ணாவும் எம்ஜிஆரும் திடீர்னு எப்படி வந்தாங்க? ஏங்க எப்படி வந்து அவர் என்ன சொல்றாரு? எனக்கு ரோல் மாடல் எம்ஜிஆர்னு சொல்றாரு. அடுத்து இப்போ அம்மையார் ஜெயலலிதாவும் வந்துட்டாங்க செங்கோட்டை போன பிறகு. இங்க பாருங்க, ஒண்ணே அடுத்து திமுக இருந்து யாராவது போனா கலைஞரும் ஒரே போவார். நிமிஷம். இதுதான் சர்வாதிகாரன்றது. எப்படின்னா அம்மாவே அதில் நான் தப்பாக சொல்கிறேன். எப்படின்னா இன்னார் இடத்துக்கு இன்னொருடைய கண்டன்ஸில் போய் மாற்று கட்சியில் கலந்துக்கூடாது, இதெல்லாம் தவறான பாலிசி. அவங்ககிட்ட நான் போய் அதை எடுத்து சொல்ல முடியாது, அது அந்த இயக்கத்தில் தான் சொல்ல முடியாது. ஆனால் விஜய்க்கு அதான் பண்பு. ஏன் கட்சியில் இருக்க என்ன நேசிக்கிற. இதுக்கு முன்னே ஒரு இயக்கத்தில் இருந்தால் அந்த அம்மாவை நீங்கள் நேசிச்சிருக்கீங்க, படம் வச்சுட்டு நினைக்கிறீங்க. எது பெருந்தன்மை? இதுதான் பெருந்தன்மை. மற்ற கட்சியில் இப்படி சுதந்திரமாக விடுவாங்களா? அங்கே இப்போ ஜெயலலிதா அம்மா இல்லை, மறைஞ்சிட்டாங்க. அவருக்கு எடப்பாடி பிடிக்கல, வெளியேறி போய் தாவேக்காவில் போயிருக்கார். சரி, அவரு அந்த என்னைக்குமே ஜெயலலிதா அம்மாவை இருக்காருன்னு எங்கேயும் பேட்டி கொடுக்கல. அவருக்கு பிடிச்ச தலைவர் மறைந்த ஒரு படம். இன்னும் யார் யார் எந்தெந்த கட்சியில இருந்து போறாங்களோ எல்லாம் விஜய் கட்சிக்கு போறவங்க யார் எந்த தலைவரோ முன்னாடி எந்த தலைவர் இருந்தாலும் அவங்க போட்டோ வச்சுக்கலாம். அதை கண்டிப்பா அது அவருக்கு சொன்னதான் இல்லை. ஏங்க இது என்னங்க விஜய் படத்தை, இது தன்மேல் நம்பிக்கை இல்லாத எப்போ ஏன் படத்தை வச்சுக்கிறா, ஏன் படத்தை வச்சுக்கிறாம்பியா? நீ எந்த படத்தை வச்சுக்கிட்டா ஓட்டு என்ன போட போறான்னு முடிவு பண்ணி எதுக்கு அதை பத்தி கண்டு 26 விஜய் தான் மாட்டுறாங்களா? 90% வாய்ப்பு இருக்கு. 90% வாய்ப்பு இருக்குது. அது ஏன்னா பிப்ரவரியில் அலைன்ஸ் நாளைக்கு ஏடிஎம்கேவும் தாவேக்காவும் கூட மெர்ஜ் ஆகலாம். ஆனால் நல்லது ஆகாதுன்னு சொல்ல முடியாது. அரசியல் எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க. எப்போவுமே இதான் நடக்கும்னு சொல்ல முடியாது. கடைசி வைகோ கட் அவுட்லாம் வச்சு திருச்சியில் போய் டிஎம்கேன்ட்டு ஏடிஎம்கேவில் போய் கூட்டணி வச்சு அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை ஆகலையா? தேர்தலுக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நடக்கலையா? என்ன வேணாலும் நடக்கும். விஜய் ஆனால் வளர்ந்து வரும் ஒரு தலைவர், எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம். இது யதார்த்தமான உண்மை. இப்போ நான் சொல்கிறேன், இடையில் அதாவது பொலிட்டிக்கல் மிராக்கில் என்ன வேணாலும் நடக்கலாம். அதை நம்ம என்ன சார் அன்னைக்கு என்ன இன்று இருக்க கலை யதார்த்தம். விஜய் இப்போ ஏங்க 41 பேர் இறந்தான்னு சொல்கிறோம். அதுக்கு மேலே 1% அவர் செல்வா குறைஞ்சிருக்கா? மனசார சொல்லுங்க. எது செல்வாக்கா? 1% செல்வா குறைஞ்சிருக்கா? யாராவது அந்த இறந்த குடும்பத்தில் இருக்கும் கூட என்ன தெரியுமா சொன்னாங்க? விஜயால தவறில் எங்கள் நேரம் இப்படி ஆயிடுச்சுன்னு தான் சொன்னாங்க. பாதிக்கப்பட்டவன் யாரா விஜய் குறை சொல்லு. நீங்கள் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? மற்ற கட்சிக்காரன் அவரால் போயிட்டாருன்னு. அதாவது எது வேண்டாமோ அதை தடுக்க வேண்டிய உன் கடமை. கள்ளச்சாராயம் குடிச்சு சாவு காரணம் இருந்த அரசு, அப்போ நீங்கள் பொறுப்பல்லவா? இல்லை, தவிக்கின்ற மக்களுக்கு அங்கே தலைவன் அங்கே தான் நிற்கணும். தன்னை பார்க்க வந்த மக்கள் தவிக்கிறாங்களே அப்படின்னு அங்கே நின்றுக்கணுமேன்னு கேட்கறது ஒரு வாதம் தான். அது ஏங்க நீங்கள் போய் நின்றுக்கிட்டு இருக்கிறத, நான் எங்கேயோ வெளியூர் இருந்தால் கூட உங்களுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் செய்கிறவன் எவன் தலைவன்? இடத்துல நின்று பண்ணுறவன் பாலிடிக்ஸ் விளம்பர பெரியார். அவங்களுக்கு தேவையானது அங்கே இல்லைனாலும் இப்போ கடவுள் என்ன சொல்கிறான்? கடவுள் எப்படி இருப்பாருன்னு யாருமே தெரியாது. இல்லை, விஜய் அப்படி கடவுளோட இல்லை, நான் கடவுளை சொல்லி கடவுள் ஐயா கடவுள் நம்ம கும்பிட்றான். நேரில் வந்து ஏதாவது உதவி பண்ணுறாரா? இல்லை. நம்ம வேண்டிக்கிட்டு போகிறோம், ஏதாவது இந்த வருஷம் நம்ம பையன் பாஸ் ஆயிடணும், இந்த நோய் நல்லாயிரணும்னு வேண்டிட்டு போகிறோம். டாக்டர் தான் உண்மையாலுமே ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கூட அவன் தெய்வத்தை நம்புறான். அது மாதிரி கண்மூடித்தனமாக விஜய் காப்பாற்றுவோன்னு நம்புறான். அந்த நம்பிக்கை நல்லதோ கெட்டதோ நம்புறான். என்ன பண்ணுவீங்க? நான் கேட்குற கேள்வி தான். இப்போ விஜய்க்கு என்ன மாதிரி நான் கற்றுக்கொண்ட பாடம் என்னன்னா, மாற்று கட்சியிலிருந்து அவரை அணுகுவதற்கு நிறைய பேர் கியூவில் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்கு. மாற்று கட்சியிலிருந்து வந்தாலும் கரைபடாதவர்களை, ஒரு அமைச்சர்களாக பொறுப்பேற்று சிறை செல்லாதவர்களை, இந்த மாதிரி இருக்கவங்களை எடுத்துக்காமல் நல்லவர்களை இணைத்துக் கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களே அது மாதிரி தான் பேசுவாங்க. எல்லாரும் வர்றான்றதுக்காக நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா தவறு. ஸோ விஜய் ஒரு மாஸ் அப்படின்றீங்க. he is a mass leader. இன்னைக்கு வந்து அவருக்கு மேட்சான தலைவர்கள் யாருமே கிடையாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு ஏழை, அதாவது எப்படின்னா ஒரு விவசாய குடும்பத்தில் வந்தவர், படிப்படியா இயக்கத்துக்கு விசுவாசமாக இருந்து உழைத்து வந்தவர். அவர் மேல நம்பிக்கை எல்லாமே இருக்கு. ஆனா இஸ் நாட் அ மாஸ் லீடர். நல்லா புரிஞ்சுங்க, இவர் மாஸ் லீடர் ஏங்க. அது உருவாக்கப்பட்ட இயக்கம். அதுக்குன்னு எப்படின்னா ஒரு கட்டின வீட்டில் குடியிருக்கு மாதிரி எடப்பாடி பழனிசாமி இந்த வீட்டை கட்டல. அந்த வீடுன்றது இரட்டை இலை பேஸ். அந்த இலை இப்போ அவர்கிட்ட இருக்கு. அவர் பொதுச் செயலாளர். இந்த அதிமுகவுக்கு அவர் தான் பொதுச் செயலாளர். யாருமே பண்ண முடியாது, ஏற்றுக்கிட்டாங்க. ஓபிஎஸ் எல்லாமே செல்லா காசு பேசிக்கிட்டு வேணா இருக்கலாம். இவர் இன்னும் கட்டி முடிக்க, அண்ணா சொன்னார்ல பார்லிமெண்ட்ல, நீங்கள் கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம் நான் கட்டுவதற்காக குவிக்கி வைக்கப்பட்டுள்ள ஒரு செங்கல்னார். கன்னி பேச்சில் அண்ணாதுரை பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி இப்போதான் விஜய் வர்றாரு அரசியலுக்கு. இப்போ நீங்களாம் பதவி சுகத்தை ஏற்கனவே அனுபவிச்சுட்டீங்க, ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி வச்சுட்டீங்க.
வந்திருக்காரு, இனிமே தான் செய்வார். பார்க்கலாம் செய்வாரான்ட்டு. நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கிறத மக்களுக்கு கொடுப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி செல்லராசாமணி அண்ணன். மகிழ்ச்சி மாதேசை மீண்டும் நிறைவேறி சந்தித்ததில் நன்றி.